பதினஞ்சு வருஷம் கடந்து போயிருக்கு. இந்த 15 வருஷமாகவும் காங்தேவும் யோனும் லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. யோன் ட்ரக் டிரைவரோட அவங்க ஒய்ஃப் வந்து கூப்பிட்டு போயிருப்பாங்க இல்லையா, அந்த ஃபேமிலியில தான் வளர்ந்துருக்காங்க. ஸ்ரீஜா திருமணமான 6 மாசத்துல விவாகரத்து பண்ணிக்க போறோம் அப்படிங்கிற நியூஸ் வந்து அந்த பேப்பர்ல இருக்கு. இதை யாரும் பார்க்கல. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம கண்டினியூவா பார்த்துக்கலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரி எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படி உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். காங்தேவை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க இல்லையா நம்ம யோன். அதுக்கு முன்னாடி நடந்தது என்னன்னு காட்டுறாங்க. காலையிலேயே நேரமா வந்துட்டு அலாரம் வச்சு எழுந்திருப்பாங்க. இந்த ட்ரக் டிரைவரோட ஒய்ஃபுக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க இல்லைங்களா, நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். அதுல வந்து ஒருத்தவங்க நம்ம யோனை விட பெரியவங்க, இன்னொரு பொண்ணு யோனை விட சின்ன பொண்ணு. ஸோ அதனால அந்த பெரிய பொண்ணுக்கு அக்கான்ட்டும் சின்ன பொண்ணு தங்கச்சின்னு சொல்றேன். பெரிய பொண்ணு யோனு தான் ஒரே ரொம்ப ஷேர் பண்ணிப்பாங்க. தெரியாம காலை மிதிச்சிருவா. அக்கா நீ எங்க கீழே படுத்துட்டு இருந்தா அப்படிங்கிறப்பதான் நான் எப்படி கீழே படுத்த அப்படின்ட்டு அவங்களுக்கே தெரியல. ஆக்சுவலாக இவங்க வந்து கொஞ்சம் பியூட்டி கான்ஷியஸாக இருப்பாங்க. இந்த ஃபேஸ் மாஸ்க் போட்டு அப்படியே தூங்கி இருந்திருப்பாங்க. நீ இப்படியாக்கா தூங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்பதான் ஐயோ நான் வந்து இதை எடுக்கவே மறந்துட்டேன், ஃபேஸ் என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்து அவங்க அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க. இவங்க அம்மா வந்து கிளவுட் கிச்சன் மாதிரி வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஸ்டாலும் வச்சிருப்பாங்க. மம்ஸ் குக்கிங் அப்படிங்கிறது தான் அவங்களோட அந்த ஷாப்போட நேமு. ஏமான்னு எழுப்பியிருக்கலாம்ல, நானும் ஹெல்ப் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கிற சமயத்தில் தான் அச்சோ நான் தங்கச்சி எழுப்ப மறந்துட்டேன், அவள் வேற இன்னைக்கு முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ ஒன்றும் கவலைப்படாத யோன், அவன் நேரத்தில் எழுந்து கிளம்பி போயிட்டா, நீ எதுவும் வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சமைச்சிக்கிட்டே இருக்கிறப்போ இவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை வந்து யோன் கிட்ட சொல்ல செய்கிறாங்க. ஏன்னா ஓரளவுக்கு இந்த அம்மா சமையல் அப்படிங்கிற இவங்களோட பிராண்ட் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு. இல்லை நல்லா சம்பாரிச்சு அட்லீஸ்ட் உனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும். உன் கல்யாணத்தப்போ உனக்கு ஒரு வீடு இருந்தால் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அப்போ தானே செத்ததுக்கு அப்புறமாக சொர்க்கத்தில் போய் உங்கள் அம்மாவை பார்க்குறப்ப எந்த ஒரு கில்ட்டும் இருக்காது. என் பெரிய பொண்ணுக்கிட்ட போயிட்டு உனக்கு என்னடி வேணும்னு கேட்டால் மேக்கப் ஐட்டம்ஸாக வேணும்னு கேட்பா. என்னோட 2வது பொண்ணுக்கிட்ட போயிட்டு கேட்டால் நான் வந்து மேகசின் கம்பெனி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லுவா. இப்போ கூட இந்த தங்கச்சி வந்து ஒரு மேகசின் கம்பெனியில் தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்படி அம்மா கூட பேசிக்கிட்டே சமைச்சிட்டு ஆக்சுவலாக யோன் வந்து இவங்களை அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க, ஆண்டின்னு கூப்பிட மாட்டாங்க. அதனால நாமளும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். சமைச்செல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு எடுத்துட்டு வராங்க. வீடு விட டோர் டெலிவரி எல்லாம் பண்ணிட்டு ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் காங்தேக்காக எடுத்து வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் காங்தே பார்க்க வந்திருப்பாங்க. காங்தே கிட்ட கொஞ்சி விளையாண்டு சரி அதெல்லாம் போதும் எழுந்து போய் கொள்ளி இன்டர்வியூக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காங்தேக்கு வேணுங்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைப்பாங்க. அப்போ வரைக்கும் கூட நியூஸ் பேப்பர் கீழே தான் கிடக்கும், அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. இங்க சீன் அப்படியே கட் பண்ணா டைவர்ஸ்க்கான ப்ரொசீஜர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வருவா இந்த ஸ்ரீஜா. கூடவே அவளோட எக்ஸஸ் பண்ணு வருவாங்க. அப்போ மீடியா பீப்புள்ஸ் எல்லாம் வந்துட்டு கேட்பாங்க, என்ன பெரிய கம்பெனியோட சேர்மனோட பேத்தி தானே ஸ்ரீஜா, ஸோ அதனால என்ன 6 மாசத்துல டைவர்ஸ் பண்ணிட்டீங்க, என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நிறைய ஆண்கள் கூட வந்து தொடர்பில் இருக்கிறதுனால தான் உங்களை டைவர்ஸ் பண்ண போகிறதா உங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, அது உண்மையா அப்படிங்கிறப்போ ஸ்ரீஜா அப்படியே நக்கலா தன்னோட எக்ஸஸ்பெண்டை பார்த்து சிரிச்சிட்டு அப்படியே வச்சுக்கோங்க, விலகு கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாதுன்னு அங்கேருந்து வந்துடுவா. இப்போ மீடியா பீப்புள் எல்லாம் இந்த எக்ஸஸ்பெண்ட் கிட்டே கேட்பாங்க, என்னங்க அவங்க ஒத்துக்கிட்டு போகிறாங்க அதுதான் உண்மையா அப்படிங்கிறப்போ அதுதான் சம்மந்தப்பட்டவளே ஒத்துக்கிட்டாலே எங்கிட்ட ஏன் கேட்குறீங்க அப்படிங்கிறப்போ கார் எடுக்க போயிருப்பா ஸ்ரீஜா. மறுபடியும் மீடியா பீப்புள்ஸ் எல்லாம் வந்துட்டு உண்மையை சொல்லுங்க அப்படி இப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அதில் ஒரே ஒரு பத்திரிக்கை மட்டும் பார்த்துட்டு உங்கள் பத்திரிக்கை பேர் என்ன அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இன்னும் நீங்கள் வளரவே இல்லை, உங்ககிட்ட சரியாக கொஷின் கேட்கக்கூடிய டேலண்ட்டும் இல்லை, அடுத்தவங்க லைஃப்பை பார்த்து கொஷின் பண்ணி பர்சனல் லைஃப்பை நோண்டி எழுதி தான் நீங்கள் பேர் வாங்கணுமா புகழ் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்களுக்கு இது செமையான கோவம் வந்துடும். இவங்க தாங்க 2வது பொண்ணு, அந்த ட்ரக் டிரைவரோட 2வது பொண்ணு இவங்க தான். இவங்கள நான் தங்கச்சின்னு சொல்கிறேன். இல்லை இந்த ஸ்ரீஜா விடவே கூடாது, என்ன ரொம்ப எகத்தாளமாக பேசுகிறா. இவங்க குடும்பம் பெரிய குடும்பம், ஸோ இவங்க வீட்டில் என்ன ஏது நடந்தாலும் எல்லாருக்கும் தெரியுற மாதிரி பெப்பர பேன் தான் பண்ணுறாங்க. அப்படி அதில் நாம கொஸ்டின் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? அப்படி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா காதும் வச்ச மாதிரி டைவர்ஸ் வாங்கிட்டு போக வேண்டியது தானே. அவ்வளோ ஃபாலோ பண்ணு, கண்டிப்பாக அவளுக்கு யாராவது கூட அஃபேர் இருந்ததுன்னா அவனை தான் பார்க்க போவா அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்திருந்த கேமராமேனை கார் எடுக்க சொல்லிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் இந்த ஃபுட்டெல்லாம் டோர் டெலிவரி பண்ணுறப்போ அந்த ஃபுட்டில் ஒவ்வொரு நோட்டும் வைக்கிறது வந்து யோனோட பழக்கம். அதே மாதிரி காங்தேக்கே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாலும் அதில் ஒரு நோட் இருக்கும், ஒரு பாசிட்டிவான நோட்டு. அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி காங்தே சீக்கிரம் சாப்பிட்டு டைம் ஆயிடுச்சு, இன்டர்வியூக்கு லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற சமயத்தில் தான் காங்தே வந்துட்டு இல்லை நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அது கேட்டது இவளுக்கு ஷாக்காக இருக்குது. ஆக்சுவலாக காங்தே இன்டர்வியூ போக வேண்டிய அவசியம் கிடையாது, ஏற்கனவே இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலைக்கு போயிட்டு இருக்கான். 3 மாசமாவது எந்த கம்பெனிலனா இந்த ஸ்ரீஜாவோட தாத்தா கம்பெனி இருக்கு இல்லைங்களா, அங்கே தானம்மா. அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. அந்த கம்பெனியில் எனக்கு வேலை கிடச்சிருச்சு, ஆனால் அங்கே தான் நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீ அதை எப்படி எடுத்துப்பேன்னு தெரியல. இந்த காலத்தில் வேலை கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது, அதனால தான் நான் சொல்லலை. கண்டிப்பாக ஏன்னா உனக்கு நிறையா ஒரு கசப்பான அனுபவங்கள் இருக்குது இல்லையா அந்த வீட்டில், அதனால தான் இந்த கம்பெனி பற்றி நான் எதுவும் சொல்லலை அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு செம கோவம் வருது. நீ அந்த கம்பெனியில் வேலை செய்யறேன்னா செய், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆமாம் எனக்கு கசப்பான அனுபவங்கள் இருக்குது, ஸ்ரீஜா குடும்பத்தில் எனக்கு நடந்த விஷயங்கள் அப்படிங்கிறது
என்னால் ஏற்றுக்க முடியாது. அதுக்காக நீ அந்த கம்பெனியில் தானே வேலை செய்ய போகிற, நான் அதுக்கு எப்படி முட்டுக்கட்டையாக நிற்பேன்? உன்னோட க்ரோத்துக்கு நான் எப்படி முட்டுக்கட்டையாக நிற்பேன்? நீ எப்படி இப்படி நினைக்கலாம்? என்கிட்டயே சொல்லாமல் இருந்த. நீ இப்போ அந்த கம்பெனியில் வேலை செய்கிறது எனக்கு கோவம் இல்லை, அது நீ என்கிட்ட இருந்து மறைச்சது தான் கோபம் அப்படின்ட்டு யோன் வந்து சமாதானமே ஆக மாட்டான். ஐயோ ஐம் சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி சமாதானப்படுத்திட்டு, இந்த வருஷம் எண்டுக்குள்ளே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் அம்மா கிட்ட வந்து பேசுகிறோம் அப்படின்னதும், ஏய் நீ என்ன கல்யாணத்துக்கு ப்ரப்போஸ் பண்ணுறியா, என்ன இப்படி ஒரு ரிங்கு கூட எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அழுகையே வந்துடும் யோனுக்கு. எல்லாம் ஆனந்த கண்ணீர் தான். ஆக்சுவலாக யோன் ஒரு 3 வருஷம் நல்லா வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சு அட்லீஸ்ட் ரெண்ட்டுக்கு நம்ம ஒரு வீடு பார்த்து போகிற அளவுக்கு, ஏன்னா இப்போ நான் அந்த ரூஃப் டாப்பில் தான் குடியிருந்துட்டு இருக்கேன், அவனை கல்யாணம் பண்ணிட்டு இங்கே தான் கூப்பிட்டு வந்து வைக்கணும். அதனால தான் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறமாக நல்லா சம்பாரிச்சிட்டு ஓரளவுக்கு செட்டில் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சானே. என்னால் உன்னை கொஞ்ச நேரம் கூட பிரிஞ்சிருக்க முடியாது, ஸோ நீ என் கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. 2 பேரும் அவ்வளோ லவ் பண்ணுறாங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. இந்த பக்கம் ஸ்ரீஜா காரில் வந்துட்டு இருக்கிற சமயத்தில் அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து கால் பண்ணுவான். என்ன நீ பாட்டுக்கு பெருசாக ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட எந்த ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லாமல் போயிட்டேன், நீயே ஆன்சர் சொல்லிக்கோ, என்ன நினச்சிட்டு இருக்கேன், நான் எவன் கூடயும் அஃபேர் வச்சிருக்கேன், அதனால தான் நீ என்ன டைவர்ஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லி தப்பிச்சுக்க பார்க்குறியா? உனக்கு தாண்டா அது அசிங்கம், உன் பொண்டாட்டிக்கு உன்னை பிடிக்காம வேற எவன் கூடயே ஊர் சுற்றுறான், அதனால தான் உங்களுக்கு வந்து டைவர்ஸ் கொடுக்குறான் அப்படிங்கிறது உனக்கு தாண்டா அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி விட்டுருவா. இந்த பக்கமாக ரூனாவை தான் காட்டுறாங்க. ரூனா கால் பண்ணி பார்க்குறாங்க, இங்கே ஸ்ரீஜா அட்டன் பண்ணுற மாதிரியே இல்லை. இந்த பக்கமாக காங்தேவை ட்ராப் பண்ணுறதே இவன் தான். ட்ராப் பண்ணிவிட்டு இவன் பாட்டுக்கு வந்துட்டு போய் வேலையை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ்க்கு வந்ததுமே இவங்க டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, நீ வந்ததும் பிரசிடென்ட் ஆஃபீஸில் இருந்துட்டு உனக்கு கால் வந்தது, உன்னை அங்கே வந்து பார்க்க சொன்னாங்களாமா பிரசிடென்ட் அப்படின்னதும் போகிறாங்க. அங்கே பிரசிடெண்ட்டாக இருக்கிறது ஜாங் தான். ஜாங் வந்துட்டு உட்காருப்பா, ஃபைனல் இன்டர்வியூவில் உன்னை பார்த்தது எப்படி இருக்கியா, நல்லா இருக்கியா, நம்மளுக்குள்ள ஒரு பழைய ஹிஸ்ட்ரி இருக்குது, உனக்கு ஃபஸ்ட்டு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறதாக சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் ஸ்காலர்ஷிப் கொடுக்கல, அதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காகவே எங்கள் கம்பெனிக்கு வேலைக்கு வந்திருக்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை சார் ரிவெஞ்ச் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய வார்த்தை, என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட க்ரோத்து தான் முக்கியம், ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக என் க்ரோத்தை நான் கெடுத்துக்க மாட்டேன், இவ்வளோ பெரிய கம்பெனியில் எனக்கு வேலை கிடைக்குது அப்படிங்கிறப்போ எதுக்கு சார் நான் ரிவெஞ்ச் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. வெரி குட், இப்படி தான் ஸ்மார்ட்டாக இருக்கணும். ஆக்சுவலாக உன்னோட ஐடியாஸ் எல்லாம் பார்த்து எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் நாங்கள் எங்கள் கம்பெனி சைட்லேருந்து உனக்கு ஆஃபர் பண்ண போகிறோம், நீ அமெரிக்கா போயிட்டு ஒரு 2-3 வருஷம் அங்கே ஒரு படிப்பு படிச்சுட்டு வா, அது உன்னோட க்ரோத்துக்கும் நல்லா தான் இருக்கும், கம்பெனிக்கும் அது நல்லது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது வந்து ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா இந்த வருஷம் யோனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காங்தே பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்படி சொன்னதும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே சீன் அப்படியே கட் பண்ணா சூப்பர் மார்க்கெட்லேயும் இவங்க ஒரு ஸ்டால் வச்சிருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அங்கே அம்மா குக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இருந்த ஃபுட்டெல்லாம் டெலிவரிக்காக வாங்கிட்டு போகிறதுக்காக யோன் வருவா. யோன் கொஞ்சம் ரெஸ்ட் எடு, காலைல நேரத்தில் எழுந்திரிச்சிருக்கேன், நைட்டு லேட்டாக தூங்குற, உனக்கு ஓய்வே கிடையாது அப்படிங்கிறப்போ பாருமா நான் டயர்டாகவே இல்லை, எனக்கு என்னமோ இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னே தோணல, நீ என்னடா அந்த காங்தே பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன், அவனுக்காக நீ காலேஜ் படிக்கிறதுக்காக இருந்த பணத்தை கூட விட்டு கொடுத்துட்டேன், அவன் காலேஜ் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹைஸ்கூலோட உன்னோட படிப்பை நிறுத்திக்கிட்டேன், இதெல்லாம் எனக்கு சரி அப்படின்னே படலை, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்குற மாதிரி இல்லை, காங்தே தான் உலகம்னு வாழ்ந்துக்கிட்டே இருக்க, எனக்கு ஒவ்வொரு நிமிஷம் நினைக்கிறப்ப பக்கு பக்குன்னு இருக்கு, நீ காலேஜ் போய் படிச்சிருந்தா இன்னும் நல்லா செட்டில் ஆயிருப்பா அப்படிங்கிறப்போ, அம்மா அது நீங்கள் பல வருஷங்களாக வந்து புலம்பிக்கிட்டே இருக்கீங்க, நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நான் படித்தா என்ன காங்தே படித்தா என்ன, காங்தே என்னை விட ரொம்ப நல்லா படிக்கிற பையன், அவன் நல்லா வர்றது எனக்கு சந்தோஷம் தான், அது மட்டும் இல்லாமல் இந்த இயர் ரெண்டுக்குள்ளே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக காங்தே சொல்லியிருக்கான். அப்படியா யோன், நீ நம்புறியா? எனக்கு என்னமோ உன்னை கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு என்னோட உள் மனசை சொல்ல மாட்டேங்குது, நான் உன்னோட உண்மையான அம்மா இல்லை அப்படிங்கிறதுனால தான் என்னோட பேச்சை நீ அலட்சிப்படுத்துறியோ அப்படிங்கிறப்போ, சத்தியமாக இல்லை, ஆனால் ஏன் காங்தேவை பற்றி உங்களுக்கு அப்படி தோணுதுன்னு தெரியல, ஆனால் நான் அவனை நம்புறேன், அவன் கண்டிப்பாக என்ன கல்யாணம் பண்ணிப்பான், அவன் நல்ல பையன் தாம்மா, காங்தே நல்ல பையன் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் சரி விடு, சாப்பாடு எடுத்துகிட்டு போ, எல்லாருக்கும் டெலிவரி கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சுட்றாங்க. ஆக்சுவலாக காங்தே மேலே இவங்களுக்கு கோவமோ அவன் நல்ல பையன் இல்லை அப்படிங்கிற அபிப்பிராயம் எல்லாம் வந்துட்டு இந்த அம்மாவுக்கு கிடையாது, நல்ல அபிப்பிராயம் தான் இருக்குது. பட் இருந்தாலும் என்னமோ ஒன்று இவங்களுக்குள்ள மனசுக்குள்ளே தான் தப்பாக சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆனால் அதெல்லாம் இவன் பெருசாக எடுத்துக்க மாட்டேன்றா. இந்த பக்கமாக காங்தேக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, முகம் கழுவிக்கிட்டு பிரசிடென்ட் சொன்னதையே யோசிச்சுட்டு இருக்கான். MBA படிக்கிறதுக்காக நம்மளை வந்துட்டு ஃபாரின் அனுப்ப போகிறாங்க, இது ஒரு நல்ல வாய்ப்பு தான், ஆனால் இது ஏற்றுக்கிறதா என்ன அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. அப்போது யோசிச்சுட்டு இருக்கிறாங்க காங்தே கூட பிரசிடென்ட் கிட்ட ஓகே சார்ன்னு டக்குன்னு சொல்லலை, யோசிக்கணும் அப்படிங்கிறப்போ, என்னப்பா யோசிக்கணும்னு சொல்கிற, நீ வேலைக்கு சேர்ந்து 3 மாதம் தான் ஆகுது, 3 மாதத்துல உனக்கு எப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிறது அதெல்லாம் லக்கு, கிட்ட இருந்து பாசிட்டிவான பதில் எதிர்பார்க்குறேன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இங்கே இன்னும் இந்த மீடியா பீப்புள் வந்து இந்த ஸ்ரீஜாவை விடுற மாதிரியே கிடையாது, எங்கே போனாலும் துரத்தி ஃபோட்டோ எடுத்து ஒரு மாதிரி ஹராஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஸ்ரீஜாவோட அம்மாவையும் அப்பாவையும் வீட்டுக்கு வர சொல்லி சேர்மேன் சொல்லியிருந்திருப்பாங்க. அங்கே வந்தது பேப்பரை தூக்கி எறிகிறாரு, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூனாவை பார்த்து கேட்கறதுக்கு, என்னப்பா இப்போ என்ன நடந்துருச்சு, எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம், நீ டைவர்ஸ் எல்லாம் பண்ணிக்காத, அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் கூட வாழ நான் சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. அடியே பொண்ணு டைவர்ஸ் மட்டும் வாங்கிக்கல, அவ புருஷன் இருக்கிறப்ப வேற ஒருத்தன் கூட சேர்ந்து சீட்டிங் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் டைவர்ஸ் கிடைச்சிருக்கு அவளுக்கு, அப்படிதான் பேப்பர்லாம் நியூஸ் வருது அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டு பொண்ணை பற்றி நம்மளுக்கு தெரியணும், உங்கள் பேத்தி பற்றி உங்களுக்கு தெரியாதா? ஆக்சுவலாக அந்த பையன் தான் ரொம்ப மோசம், நீங்கள் தான் வந்துட்டு பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும், பிஸ்னஸ் ரீதியாகவும் நம்மளுக்கு ஆதாயமாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் வந்து பொண்ணு கொடுத்தீங்க.
அங்கே ஸ்ரீஜாவை கட்டி கொடுக்குறப்போ எங்களுக்கெல்லாம் விருப்பமே இல்லை, ஸ்ரீஜாவுக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. பட் கம்பெனிக்கு நல்லது அதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கட்டி கொடுத்தீங்க. அந்த பையன் சரியான சைக்கோ கேரக்டர், அவன் என்னென்ன பண்ணான் அப்படிங்கிறது எல்லாத்தையும் என் பொண்ணு என்கிட்ட சொல்லியிருக்கா. இதை பாருங்க, எங்களுக்கு எங்கள் பொண்ணு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுவாங்க. இவங்களையும் வர சொல்லியிருந்திருப்பாங்க. ஜாங்கும் அங்கே வந்துட்டு அவர் அமைதியாக இருக்காரு, ஏன்னா எல்லாத்தையும் ரூனாவே பேசிக்கிட்டோன்னு சொல்லிட்டு. ஆனால் சேர்மன் பயங்கரமாக கொந்தளிக்கிறாங்க. ஆச்சா போச்சான்னு குதிக்கிறப்போ, அப்பா நிறுத்துங்க, சும்மா எங்களுக்கே அட்வைஸ் பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் பையன் பார்க்குக்கு அட்வைஸ் பண்ணல, அவனும் கல்யாணம் ஆனது ஒரே வருஷத்தில் டைவர்ஸ் வாங்கிட்டு வந்து நின்றுருக்கான். இதே மாதிரி தான் பொண்டாட்டி இருக்கிறப்போ மற்ற பெண்கள் கூட அவன் தொடர்பு வச்சுக்கிட்டதுனால அந்த பொண்ணு டைவர்ஸ் வேணும்னு கேட்டிருந்திருக்கா. அதெல்லாம் உங்களுக்கு தப்ப தெரியலையா? அப்படி டைவர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமாக ஃபாரின்ல போய் இருக்கிறவங்க தான் இன்னும் இங்கே வந்து கூட பார்க்கல, கம்பெனி பக்கம் கூட தலை வச்சே படுக்கல. அதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியல? உங்க பையனை உங்களால திருத்த முடியல, உங்க பேத்தியை பேச வந்துட்டீங்க. அவ உங்களுக்கு பேத்தி தான், நான் தான் அம்மா, இவர் தான் அப்பா, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 லட்சம் மாதிரி சொல்லிட்டு வந்துருவான். ஆனா ஜாங்கால அப்படி வர முடியாது. ஸோ ஜாங் வந்து எடுத்து சொல்றாங்க, இல்ல உங்களுக்கு புரியல, அந்த ஸ்ரீஜாவை நம்ம கட்டி கொடுத்த அந்த பையன் வந்து அந்த அளவுக்கு நல்லவன் கிடையாது, அவன் ரொம்ப வந்து சைக்கோ கேரக்டர், சந்தேகப்பட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணியிருக்கான். அப்படி ஒரு வாழ்க்கையை நாம எப்படி ஸ்ரீஜாவை வந்து வாழ விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து சொல்லி பொறுமையா எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் வந்துட்டு இவர் வர பார்ப்பாரு. சேர்மேனுக்கு இப்போ கூட மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு தெரியல, என்னால் இப்படி நான் இருக்கிற சுச்சுவேஷனில் என்னால் கம்பெனிக்கும் வர முடியாது, நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிடுவாங்க. சேர்மேன் அப்படிங்கிற பதவியில் இருக்காரே தவிர்த்து சேர்மேனால இப்போ கம்பெனிக்கு வர முடியறதில்ல. இவருக்கு உடம்பு சரியில்லாத வீல் சேரில் தான் இருக்காரு. இப்போ பிரசிடென்ட் அப்படிங்கிற பதவி வச்சுக்கிட்டு ஜாங் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. இங்கே கம்பெனியில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த மாதிரி அந்த பொண்ணு ஸ்ரீஜா டைவர்ஸ் வாங்கிட்டா, அதுக்கு ஹஸ்பண்ட் இருக்கிறப்ப இன்னொரு ஆம்பளைங்க கூட சேர்ந்து சீட்டிங் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் பரவிடுது. அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் போய் படிக்கிறதுக்கான உனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்காமே, வேலைக்கு சேர்ந்து 3 மாசத்துல இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காங்தேக்கு கங்க்ராச்சுலேஷன் பண்றாங்க. இந்த பக்கம் காங்தேவோட ரூம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுட்டு இருக்கிறப்ப தான் நியூஸ் பேப்பரை யோன் பார்க்குறான். அந்த கம்பெனி பேர் எல்லாமே தெரியும். ஸ்ரீஜா சின்ன வயசுல பார்த்தது 15 வருஷத்துக்கு அப்புறமாக முகம் மாறி இருந்திருக்கலாம், ஆனா இதுதான் ஸ்ரீஜா அப்படின்னு பேர் போட்டிருக்கிறப்போ இந்த கம்பெனியோட சேர்மனோட பேத்தி அப்படிங்கிறப்ப நல்லா தெரியுது. கல்யாணமான 6 மாசத்துல டைவர்ஸ் வாங்கியிருக்கா அப்படிங்கிறதும் அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் படிக்கிறப்போ, ஓ இதை காலையிலே காங்தே படிச்சுட்டான், நம்ம நியூஸ் பேப்பர்ல என்ன அப்படின்னு கேட்க வர்றப்போ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டான் அப்படிங்கிறது இப்போதான் வந்து ஞாபகம் வருது. தேவையில்லாம எதுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சிருக்கான் போல இருக்குன்னு யோன் நினைக்கிறான். இந்த பக்கம் கம்பெனிக்கு ஸ்ரீஜா வரா, கதவை தட்டுறாங்க. யார் என்னன்னு பார்த்தா அங்க வந்திருக்கிறது காங்தேவோட அம்மா. ஏதோ எங்கேயோ தப்பிச்சோ பொழைச்சோ அந்த மாதிரி வந்திருக்காங்க. என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு, இது காங்தே வீடு தானே, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ தான் காங்தே கூட லிவ்வில் இருக்கிறியா, அதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் தள்ளு, என் பையன் வீடு, நான் வர்றதுக்கு எனக்கு என்ன ரைட்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த பக்கம் கம்பெனிக்கு பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு காஃபி வாங்குறதுக்காக காங்தே வந்திருப்பாங்க. ஏன்னா நீ அமெரிக்கா போய் படிக்க போற, எங்களுக்கு ட்ரீட் வேன்னு சொல்லிட்டு. ஆனா அங்க ஒரு காஃபியோட விலையும் அதிகமா இருக்கு. அதனால இந்த பாருங்க, எனக்கு காஃபி எல்லாம் வேண்டாம், ஆனால் காஃபி 4-5 காஃபி வாங்கிட்டு போனால் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு இது மாதிரி கொடுப்பீங்க இல்லையா, பேக் மாதிரி, அந்த பேக்கை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இது எல்லாத்தையுமே ஸ்ரீஜா பின்னாடி இருக்கிற டேபிளில் உட்காந்து கவனிச்சுட்டு தான் இருப்பான். அவளும் ஒரு காஃபியை வாங்கிட்டு அதுக்கப்புறமாக தான் கம்பெனிக்குள்ளே 2 பேரும் வருவாங்க. லிஃப்ட்டில் கூட ஒன்றா தான் வருவாங்க. லிஃப்ட்டில் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறப்போ இவனோட அந்த காஃபியெல்லாம் இருக்கக்கூட பேக்லேயே வந்துட்டு இவனோட காஃபியும் வச்சுருவான். வந்ததும் இதை பாருங்க, உங்களுக்கு காஃபி குடிச்சது போதும் அப்படின்னா டஸ்ட்பின் அங்கே இருக்கு, அங்கே போட்டு போகணும் அப்படிங்கிற சமயத்தில், ஏன் நீ கொண்டே போட மாட்டியா, அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு நேக்கா ஒரு காஃபி இவ்வளோ ரேட்டு வருது அப்படிங்கிறப்போ காஃபிக்கான பேக்கை மட்டும் வாங்கிக்கிட்டு மிஷின் காஃபியை பிடிச்சி அந்த கப் அதுக்குள்ளே வச்சுருந்துருப்பேன், செம ஆள் தான் நீ அப்படிங்கிறாங்க. இதை பாருங்க, நான் என்ன வேணா பண்ணுவேன், அது என்னோட இஷ்டம், உங்களுக்கு மரியாதை ஃபஸ்ட்டு தெரியுமா தெரியாதா, உங்கள் வேலையை நீங்கள் தான் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன் நீ பண்ணால் என்ன தப்பு இருக்குது, சரி விடுங்க, மேனஸ் இல்லாதவங்களை வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, உங்களுக்கு மேனஸ் இல்லாததுனால நீங்கள் குடிச்ச காஃபி கப்பை நானே டஸ்ட்பினில் போடுறேன் அப்படிங்கிறாங்க. என்ன இன்னும் பெரியவனாட்ட மேனஸ் ஆகுதுன்னு பேசிகிட்டு இருக்க, என் முகத்தை பாரு, அடையாளம் தெரியலையா, இன்னைக்கு இந்த சிட்டியில் இருக்கிற எல்லா நியூஸ் பேப்பர்லையும் நான் தான் ஃப்ரண்ட் பேஜ் அப்படிங்கிறாங்க. என்னவா வேணா நீங்கள் இருந்துட்டு போட்டுங்க, இங்கே பண்ணது தப்புன்னா தப்புன்னு தான் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் தான் ஸ்ரீஜாக்கு கோவம் வந்துடுது. கொஞ்சம் பணத்தை எடுத்து பேக்கெட்டில் வச்சுட்டு, இந்த காஃபி கப்பை தூக்கி வீசுறதுக்கு இந்த பணத்தை சம்பளமாக வச்சுக்கோ, அப்படின்னு ஒரு விஷயம், இவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறேன், கொஞ்சம் காசு செலவு பண்ணி நல்ல காஃபியாக வாங்கி கொடு, தேவையில்லாம இந்த மாதிரி சீட்டிங் எல்லாம் பண்ணாத, ரொம்ப கீழ்த்தனமாக நடந்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவா. இந்த பக்கம் இன்டர்நெட்ல கூட இவங்களோட டைவர்ஸ் பிரச்சனை தான் போய்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் பார்க்குற ஜாங்குக்கு என்னடா ஏதுடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல தான் இந்த காங்தேவோட ரெஷ்யூம் எடுத்து பார்க்குறாங்க. காங்தேவை இவர் அமெரிக்கா அனுப்புறதுக்கு வேண்டி ஒரு பிளான் இருக்கு. அந்த பிளான் அவர் மனசில் வச்சுக்கிட்டு தான் காங்தே இன்னும் வந்துட்டு ஓகே நான் அமெரிக்கா போய் படிக்கிறதுக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லலை, டைம் கேட்டிருக்காங்க, யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் அந்த பையன் ஒரு பக்கம் யோசிக்கட்டும், நாம ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காங்தே வந்து அமெரிக்கா போகிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்ரீஜா வருவா. அப்பா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன், கண்டிப்பாக என் மேலே நீங்கள் கோவமாக இருப்பீங்க, என்னை பற்றின டாப்பிக்கே தான் இப்போ இந்த சிட்டி ஃபுல்லாக இருக்குது, ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் ஏது பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற உண்மை உங்களுக்கு தெரியும்லப்பா அப்படிங்கிறப்போ இவர் வந்துட்டு புரிஞ்சுக்கிறாரு. ஆமாம் அந்த பையன் வந்து கொஞ்சம் மோசம் தான், அதனால நம்ம ஸ்ரீஜா வந்து இதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு.
இந்த பக்கம் கங்தேவோட அம்மா நல்லா சாப்பிடுன்னு சாப்பிடுறாங்க. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கிற யோன். நீ ரொம்ப நல்லா சமைக்கிற அப்படிங்கிற சமயத்தில் இல்லை, இதெல்லாம் வந்து நான் செய்யலை, இதெல்லாம் எங்கள் அம்மாவோட சமையல் தான், மாம்ஸ் குக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்துட்டு ஒரு ஷாப் வச்சுருக்காங்க, எல்லாம் அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, நான் ஜஸ்ட் ஹெல்ப் தான் பண்ணுவேன் அப்படிங்கிறப்போ, ஆனால் உன்னோட அம்மா இறந்து போயிட்டதாக நான் கேள்விப்பட்டனே. ஓ அப்போ ஸ்டெப் மதரா அப்படிங்கிறப்போ, இல்லை அவங்க ஸ்டெப் மதர் இல்லை, அவங்க என் அம்மா தான், அவங்க தான் நான் பார்த்துக்குறாங்க அப்படிங்கிறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஆமாம் என்ன என்னமோ அத்தைன்னு கூப்பிட்டு இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க, ஏன் உங்களை அத்தைன்னு கூப்பிடுறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறப்போ, என்னத்தை பண்ணுறது, என் பையனை நீ கைக்குள்ளே போட்டுக்கிட்ட, என் பையன் நல்லா படித்து பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கான், நீ என்ன ஹை ஸ்கூல் கிராஜுவேஷன் தான் முடிச்சிருக்க, என்னத்தை சொல்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு தலையே அடிச்சுக்கிறாங்க. ஓ அந்தளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோன் கேட்குறப்போ, தெரிஞ்சு வச்சுக்காம எப்படி, ஆமாம் நீங்கள் ஏன் வந்து சன்கிளாஸஸ் கழட்டாமே சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க எங்கேயும் அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க, கண்ணுக்கிட்ட கந்தி போயிருக்கும், அது காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிளாஸை கழட்ட மாட்டேன்றாங்க. இந்த பக்கமாக ஸ்ரீஜா கிட்ட கேட்குறாங்க ஜாங், இதை பாருமா உன் மேலே தப்பு கிடையாது, நீ என்னமோ மற்ற ஆண்கள் கூட சேர்ந்து உன்னோட புருஷனுக்கு சீட்டிங் பண்ண மாதிரி இந்த டைவர்ஸ் கேஸ் போயிட்டுருக்கு, நீ எது உண்மையோ அதை வெளிக்கொண்டரணும் அப்படிங்கிறப்போ, இல்லைப்பா அதுக்கு நான் விருப்பப்படலை, இந்த உலகம் என்ன தப்பாக நினச்சிக்கிட்டே போட்டும், நான் ஏதோ கண்ட ஆம்பளைங்க கூட சகவாசம் வச்சதுனால என் புருஷனுக்கு நான் துரோகம் பண்ணிவிட்டு அதனால இந்த டைவர்ஸ்ன்னு கூட நினச்சி போகட்டும், எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லைப்பா, எனக்கு இப்போ வேணுங்கிறது அமைதி தான், தேவையே இல்லாமல் இந்த ட்ராமாவை நான் வளர்க்க விரும்பலை அப்படிங்கிற சமயத்தில், ஷியூராக சொல்கிறியாமா, பின்னாடி நீ வந்து ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம மேலே கேரக்டர் அசோசியேஷன் நடந்திருக்கு அப்படின்னு நீ ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறப்போ, அப்பா எனக்கு தெரியுதுப்பா, எனக்கு டைவர்ஸ் கிடைச்சா போதும், அவன் எந்த ஒரு பிரச்சனை படாமல் எனக்கு டைவர்ஸ் கொடுத்தா போதும், ஆனால் அவன் மேலே தப்பு இருக்குன்னு நான் ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சு அவன் எனக்கு டைவர்ஸ் கொடுக்காம இழுத்தடிச்சானே என்னால் அந்த வாழ்க்கையை வாழ முடியாதுப்பா, புரிஞ்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இவரும் வந்துட்டு சரிம்மா உன்னோட விருப்பம் தான் அப்படின்னு விட்டுருவாங்க. இங்கே இந்த ஸ்ரீஜா வந்து ஏதோ ஒரு ஆம்பளை கூட சகவாசம் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தானே நினைக்கிறாங்க, எல்லா மீடியாவும் அப்படி தான் நினைக்குது. ஸோ இவளை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு எப்படியாவது அவள் யார் என்ன மீட் பண்ணுறா அப்படிங்கிறத பார்த்துணும் அப்படிங்கிறதுக்காக தான் தங்கச்சி இந்த ரிப்போர்ட்டரும் கூடவே அவங்களோட அந்த கேமராமேனையும் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. பேஸ்மெண்ட்டில் இருக்கிறப்போ கார் எடுக்கிறதுக்காக ஸ்ரீஜா வருவா. இப்போ ஸ்ரீஜாவை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வருவாங்க, அது காங்தே அப்படிங்கிறது இந்த ரிப்போர்ட்டர் தங்கச்சிக்கு நல்லா தெரியும். கேமராமேன் ஃபோட்டோடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் காங்தே வந்தவர் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்க உங்கள் பணம் எனக்கு வேண்டியது கிடையாது, நீங்கள் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக காங்தேக்கு தெரிஞ்சு போச்சு இது ஸ்ரீஜான்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த பேர் இந்த கம்பெனி சேர்மனோட பேத்தி அப்படிங்கிறப்போ காங்தேக்கு தெரிஞ்சு போச்சு. நமக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு வந்துட்டு டின்னருக்கு வர சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த பொண்ணுக்கு கூட நம்ம வந்து மேத் டியூஷன் வந்து சொல்லி கொடுத்தோமே அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சு போச்சு. ஆனால் அந்த காங்தே தான் இந்த காங்தே அப்படிங்கிறது ஸ்ரீஜாக்கு அடையாளம் தெரியல. 15 வருஷம் கேப் இல்லையா, ஸோ ஸ்ரீஜாக்கு தெரியல. இவன் பாட்டுக்கு பணத்தை கொடுத்துட்டு போகிறப்போ, ஒரு நிமிஷம் இல்லை என்னம்மா என்னை பற்றி ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுறியே, உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறப்ப அப்படியே கதையாக சொல்லுவான் காங்தே. நீ ஹை ஸ்கூல் பாஸ் பண்ணதே பயங்கர கஷ்டம், போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் பாஸ் பண்ணியிருக்க, யூனிவர்சிட்டி சேர்ந்து படிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட மார்க் கிடையாது, நிறைய டியூஷன் வச்சு கஷ்டப்பட்டு அவங்க ஹெல்ப் மூலியமாக தான் யூனிவர்சிட்டி சேர்ந்து படித்தேன், 3 வருஷத்தில் முடிக்க வேண்டிய டிகிரியை 5 வருஷத்தில் முடிச்சிருக்கேன், அவ்வளோ அரியர் பேப்பர்ஸ் நீ வச்சிருந்திருக்க, அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் பார்ட்டி பப்புன்னு சொல்லி கூத்தடிச்சிட்டே இருந்திருக்கேன், அதுதான் உன் படிப்பு வந்து ரொம்ப லேட்டாக டிலே ஆகி 2 வருஷம் இழுத்து முடிக்கிறதுக்கு காரணம். அதுக்கப்புறம் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க, அது ஒரு பிஸ்னஸ் டீலும் கூட தான். ஆனால் அந்த கல்யாண வாழ்க்கையில் நீ வந்து லாயலாக இல்லை, அதுதான் இப்போ டைவர்ஸ்லேயும் வந்து நிற்குது. நீ வந்து படிக்கிற காலத்துலேருந்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டே இருப்ப அப்படிங்கிற சமயத்தில் இதெல்லாம் கேட்குற ஸ்டேஜாக இருந்துட்டு, பரவாயில்லையே என் பேரண்ட்ஸ் என்னை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கிறத விட நீ தெரிஞ்சு வச்சிருக்கே அப்படிங்கிறாங்க. நான் கிடையாது, இந்த கம்பெனியில் வேலை செய்கிற ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் உன்னை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியும், ஏன்னா நீ பண்ணுற பிரச்சனைகள் அப்படி அது எப்போ நியூஸில் வந்துட்டு தானே இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் இவளுக்கு கோவம் வந்துடும். எனக்கு ஸ்ரீஜாவோட கேரக்டர் வந்து பிடிக்காது தான், ஆனால் இப்போ ஒரு டைலாக் சொல்லுவா பார்த்தீங்களா, அது செமையாக இருக்கும். ஆமாம் நான் என்னமோ சரியா படிக்கலை, பப்பு பார்ட்டின்னு சுற்றிட்டு கிடந்தேன், கூத்தடிச்சிட்டு கிடந்தேன் அப்படின்னு சொல்கிறியே, நீ கண்ணால் பார்த்தியா, நான் எந்த பப்பாக போனேன், எங்கெல்லாம் கூத்தடிச்சா அப்படிங்கிறது நீ கண்ணால் பார்த்தியா, இல்லை கண்டவங்க கூட நான் சேர்ந்து சுற்றுனேன், என் புருஷனுக்கு நான் துரோகம் பண்ணேங்கிறது நீ கண்ணால் பார்த்தியா, இது எல்லாமே நியூஸ் பேப்பரில் வந்தது, அதை பார்த்ததும் அப்படியே நம்புறேன், நீ கண்ணால் பார்க்காததை எப்படி நம்புற, என்னை எப்படி நீ ஜட்ஜ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு ஒரு அறை கொடுத்துருவா. ஓ நீ இந்த கம்பெனியோட முதலாளியோட பேத்தி அப்படின்னா இப்படி எம்ப்ளாயிஸை அரைகிறது கூட ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கம்பெனியோட எம்ப்ளாயா நீ இல்லாமல் இருந்திருந்தாலும் அரைஞ்சிருப்பேன், ஏன்னா நீ என்னை அவமரியாதைப்படுத்தியிருக்க, அதுக்கு நான் தானே ஸ்டாண்ட் எடுக்கணும், எனக்கு நான் ஸ்டாண்ட் எடுக்காம யார் ஸ்டாண்ட் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா அங்கேருந்து கோமா கார் எடுத்துகிட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் யோன் கிட்ட இருந்து காங்தேக்கு கால் வரும், அவரு கால் பேசிட்டே போயிடுவாங்க. இங்கே அந்த கேமராமேன் கேட்பாங்க, எனக்கு என்னமோ இது காதலர்களுக்குள்ள வர சண்டை மாதிரி தான் தெரியுது, இந்த பையன் கூட தான் ஸ்ரீஜா பொண்ணு அஃபேர் வச்சிருப்பா போல இருக்கு அப்படிங்கிறப்போ, இவங்களுக்கு தான் தெரியுமே காங்தே பற்றி, காங்தே லவ் பண்ணுறது யோனை தானே, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஏதோ 2 வார்த்தை பேசிக்கிட்டாங்க, அந்த ஸ்ரீஜா அரைஞ்சிட்டா அப்படிங்கிறதுக்காக நீ பாட்டுக்கு கதை கட்டாத, கதை கட்டணும் இல்லையோ ஃபோட்டோ எடுத்திருக்கேன் கண்டிப்பாக ஆர்டிக்கல் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான், ஆனால் அதை தடுத்துடணும் எழுத விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரிப்போர்ட்டர் தங்கச்சி நினைக்கிறான். இந்த பக்கம் யோன் கால் பண்ணியிருப்பாங்க இல்லையா, உங்கள் அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்போ, ஐயோ எங்கள் அம்மா அடிக்கடி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காளே, சரி என்ன எதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கிறப்போ பின்னாடி ரிப்போர்ட்டர் தங்கச்சி வந்துருவா. வந்தவ, காங்தே நீங்கள் தான் வேலை செய்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாம்
இது பாரு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. யோனுக்கு தெரியுமா இங்கே வேலை செய்கிறது அப்படிங்கிறப்போ யோனுக்கு தெரியும், நான் சொல்லிட்டேன். சரி, யோனுக்கு நீங்கள் வேலை செய்யறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா எங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீ ஃப்ரீயாக இருந்தால் காஃபி குடிக்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன பேசின ஸ்ரீஜா கிட்ட, எதுக்கு அவ அரைஞ்சா அப்படிங்கிறது கேட்கணுங்கிறதுக்காக தான் அப்படி கேட்குறாங்க, காஃபி குடிக்க போகலாமான்னு சொல்லிட்டு. ஆனால் காங்கே இருந்துட்டு இல்லை, எனக்கு முக்கியமான மீட்டிங் எல்லாம் இருக்குது, அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துருவாரு. அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அவங்க அம்மா கிட்ட சண்டை போடுறாங்க. ஏன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி கடைசியாக பார்த்ததான், அப்போ போனது, இப்போ வந்திருக்க, உனக்கு ஏதாவது பிரச்சனை, நீ பழகிற ஆம்பளைங்க கிட்ட உன்னால் அதுக்கு மேலே வாழ முடியல அப்படிங்கிறப்ப என்னை தேடி வரேன், என்னால் உன்னை டாலரேட் பண்ணிக்க முடியாது போ அப்படிங்கிறப்போ, இல்லைப்பா நான் அதுக்கப்புறம் எங்கேயும் போக மாட்டேன், இங்கேயே இருந்துடுறேன்ப்பா ப்ளீஸ்ப்பா, அவன் ரொம்ப கேடு கெட்டவன்ப்பா. கேடு கெட்டவனா? அந்த கவுண்டே எனக்கு மறந்து போச்சு. நீ எத்தனை பேர் தெரியுமா கேடு கெட்டவன்னு சொல்லியிருக்க? ஒருத்தன் கூட பழகிறேன், அவன் கூட வாழ ஆரம்பிக்கிறேன், அதுக்கப்புறம் பிடிக்கல, நான் வந்துடுறேன், அவனுக்கு கேடு கெட்டவன் சொல்கிறேன். இன்னும் அடுத்த கேடு கெட்டவனை தேடி போக போறில்ல நீ ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை இழுக்கிறப்ப அவங்க தவறி போய் கீழே விழுந்துடுவாங்க. அப்புறம் தான் அந்த கண்ணாடி கலண்டு விழும். பார்த்தா கண்ணுக்கிட்ட கந்தி இருக்கு. அவன் என்னை அடிக்கவே செஞ்சுட்டான், இதுக்கப்புறம் அவன்கிட்ட போக மாட்டேன், ப்ளீஸ் காங்கே நான் இங்கேயே இருந்துக்கிறேன், நான் அலோ பண்ணு, எனக்கு போகிறதுக்கு வர போக்கடை இல்லை அப்படிங்கிறப்போ காங்கே ஒத்துக்கிற மாதிரியே கிடையாது. கடைசியில் இவங்க எனக்கு நீ போக சொன்ன அப்படின்னா எனக்கு போகிறதுக்கு வர இடம் இல்லை, நான் சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு கழுத்தில் தான் துண்டு மாதிரி மாட்டிக்கிட்டு சுருக்கு போட பார்ப்பாங்க. யோனுக்கு தான் பயம் வரும். ஐயோ பேசாமல் இருங்கத்தா, பேசாமல் இருங்கத்தா அப்படிங்கிறப்போ யோன் விடு, அவங்க செத்தா சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு பயங்கரமாக அழுவான். யோன் வந்து சமாதானப்படுத்த பாப்பா. அதுக்கப்புறம் தான் அவன் ரொம்ப அழறா அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணிட்டு சரி காங்கே அழாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கே ஸ்ரீஜா வீட்டுக்கு வந்துடுறா, அவளோட ரூமுக்கு வந்துடுறா. கடைசியில் இப்போ தானே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறா அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே இருக்கிறப்போ ரூனா வருவாங்க. நான் கால் பண்ணேன், ஏன் எடுக்கலை? அம்மா நிறைய பேர் ரிப்போர்ட்டர்ஸில் இருந்துட்டு என்னோட எக்ஸஸ்பண்ட் வந்துட்டு கால் பண்ணி ரொம்ப வந்து குறைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, அதனால தான் நேராக கம்பெனிக்கு போயிட்டு அப்பாவை பார்த்துட்டு வீட்டுக்கு வரேன். ஏம்மா நீயும் எனக்கு அட்வைஸ் பண்ண போறியா? ஏன்டி புருஷனை விட்டு வந்தேன்னு திட்ட போறியா அப்படிங்கிறப்போ இதை பாரு, நீ என்ன கஷ்டப்பட்ட அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அதனால மற்றவங்கள மாதிரி நான் எதுவும் பேச மாட்டேன், நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நான் உனக்கு காஃபி போட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் யோன் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி காங்கேயோட அம்மா வந்திருக்காங்க. இப்போ அவங்க வந்திருக்கிறத பார்த்து அவங்க திரும்பி போகிற மாதிரி இல்லை, அவங்க எல்லாத்தையும் வந்து இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண மாட்டேன், கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க கடைசியாக 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆளை கூட பழகிட்டு இருந்தாங்க, அவங்க கூட பிரச்சனை வந்துச்சு போல இருக்கு அப்படிங்கிறப்போ இது இந்த அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இதை பாரு யோன், நீ வந்து காங்கேவையே விடு, காங்கேவே வந்து ஹேண்டில் பண்ணட்டும், நீ தேவையே இல்லாமல் பாவம் காங்கே என்னதான் இருந்தாலும் அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு நீ சப்போர்ட்டுக்கு போகாத, அந்த பொம்பளை கூட உன்னால் வந்து சரி கட்டி வாழவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த பொம்பளை காங்கே கூட இருக்கிறதும் சரிப்பட்டு வராது, அவெல்லாம் அம்மாவா, அவெல்லாம் அம்மானு சொல்கிறதே வந்து அம்மா வர்க்கத்துக்கே அவமானம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லை நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது, என்னதான் இருந்தாலும் காங்கேயோட அம்மாவாச்சு அப்படின்னு யோன் சொல்கிறப்ப உங்களுக்கு கோவம் வந்துடுது. இதுக்கு மேலே நான் என்ன பேசுறது, நான் என்ன உன் அம்மாவா உங்ககிட்ட அதட்டி உருட்டி சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எழுந்து உள்ளே வந்துடுவாங்க. உள்ளேயே வந்து யோன் வந்துட்டு கைப்பிடிச்சிக்கிட்டு இதை பாருங்கள், நான் உங்களை அம்மான்னு தான் கூப்பிடுறேன், நான் என்றைக்கும் உங்களை வித்தியாசப்படுத்தி பார்க்கல, நீங்கள் ஆர்ஃபனேஜில் என்னை வந்து கூப்பிட்டப்போ நான் உடனே ஏன் தெரியுமா வந்தேன், நீங்கள் என்னை கட்டி பிடிச்ச அழுத சமயத்தில் என் அம்மா மேலே வர்ற வாசனை உங்கள் மேலேயும் வந்தது, அந்த ஃபீல் எனக்கு கிடச்சிது, என் அம்மாவே என்கிட்ட வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால தான் நான் அவங்க கூட வந்தேன். அதே மாதிரி தானே காங்கேக்கும், அவங்க அம்மா நிறைய தவறுகள் பண்ணியிருந்தாலும் காங்கேக்கு அவங்க அம்மா தானே, அதனால தான் ப்ளீஸ் இந்த ஒரு வாட்டி மட்டும் என்னை புரிஞ்சுக்கோங்களேன் அப்படிங்கிறாங்க. இதை பாருமா, எனக்கு புரியாமல் இல்லை, நான் வந்து ஃப்யூச்சரை நினச்சி தான் யோசிக்கிறேன், வேற எதுவும் இல்லை, நீ இந்த அளவுக்கு யோசிக்கிற, இந்த அளவுக்கு காங்கே அவங்க அம்மா கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், அம்மாவும் பையனும் பிரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் உன் விருப்பம் அப்படின்ட்டுருவாங்க. சரிம்மா நீங்கள் படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தா அக்கா கறி நல்லா குடிச்சிட்டு வருவா. ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு போயிருப்பா, அவளுக்கு கொஞ்சம் பாஷாக வாழணும் அப்படிங்கிற ஆசை, தான் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளைண்ட் டேட்டுக்கே போவா. இந்த வாட்டி பிளைண்ட் டேட்டுக்கு வந்த பையன் செம்ம ரிச் செம்ம ஸ்மார்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறப்ப அவங்க அம்மா வந்து கண்ட மெனிக்கு திட்டுவாங்க. கடைசியில் யோன் தான் சமாதானப்படுத்திட்டு அக்கா நீ போய் தூங்குக்கா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சப்பா. அதுக்கப்புறமாக தங்கச்சிக்காரி மேகசினில் வேலை செய்கிறாலே அவளும் குடிச்சிட்டு வருவா. யோனை பார்த்ததும் இந்த பாருடி, ஒருத்தனை காதலிக்கிறது பெருசு கிடையாது, அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும், ஃபஸ்ட்டு நீ காங்கே மேலே ஒரு கண்ணை வை அப்படிங்கிறப்போ நீயுமா குடிச்சிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அம்மா மறுபடியும் சண்டைக்கு வர அவங்களையும் சமாதானப்படுத்தி அனுப்பிச்சிக்கிறான். இந்த பக்கம் ஸ்ரீஜாவை ஜாங் கூப்பிட்டு இதை பாருமா, அமெரிக்கா போயிட்டு ஒரு பிஸ்னஸ் கோர்ஸ் படி அப்படிங்கிறாங்க. என்னப்பா நான் உடனே இங்கேருந்து துரத்த பார்க்குறீங்க, இங்கேருந்து நான் உடனே ஓடி ஒழியணுமா, தப்பு எல்லாத்தையும் அப்போ நான் ஓடி ஒழிஞ்சா நான் தான் ஏற்றுக்கிற மாதிரி ஆயிடாதா அப்படிங்கிறாங்க. நீ இந்த தப்புக்காக ஓடி ஒழிய சொல்லலை, உனக்குன்னு ஒரு மாறுதல் வேணும், அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படிங்கிறப்போ ரூனா வந்துட்டு என்னங்க அவள் இப்போ தான் வந்திருக்கா, எகேன் அவளை எங்கேயாவது நம்மளை விட்டு பிரித்து அனுப்புறதுலே குறியா இருக்கீங்க அப்படிங்கிற சமயத்தில் நான் யாரையும் பிரித்து அனுப்புறதுல குறியாலாம் கிடையாது. இதை பாரு, கம்பெனியில் நிலைமை சரியில்லை, நாளை பின்ன பார்க் வந்துட்டு கம்பெனியோட பொறுப்புகள் எடுத்துக்கிறப்போ நீயும் பிஸ்னஸை பார்த்துக்கிற அளவுக்கும் பக்குவத்தை வளர்த்துக்கணும். நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அதுக்கப்புறம் 6 மாதத்துல அந்த பையன் சரியில்லை அப்படிங்கிற டைவர்ஸ் வாங்குற, ஓகே அதை வந்து நான் புரிஞ்சுக்கிறேன், நீ ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் தான் வாழ்ந்துட்டு வந்திருக்க அப்படின்ட்டு.
ஆனால் எஜுகேஷன் லெவலில் நீ நல்லா வந்து வளர்த்துக்கணும், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் நீ படிக்கணும், அப்போ தான் கம்பெனி நிர்வாகத்தை பார்த்துக்க முடியும் அப்படின்னதும் இந்த டீலிங் ரூனாக்கு பிடிச்சிருக்கு. அதனால் இப்போ ரூனா ஜாங் கூட சேர்ந்துக்கிறா. ஆமாம் ஸ்ரீஜா, அப்பா சொல்கிறது கரெக்டு தான். நீ ஒரு பிஸ்னஸ் கோர்ஸ் படிக்கிறது நல்லது, கம்பெனி நிர்வாகத்தை பார்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிறப்போ அவ்வளோதாம்மா, நீயும் அப்பா கூட சேர்ந்துட்டியா, அவ்வளோதான், என் பேச்சுங்க யார் கேட்க போகிறாங்க. ஆனால் எனக்கு ஃபாரின் போய் படிக்கிறதுல இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுவான். இங்கே காங்தேவை தான் காட்டுறாங்க. காங்தே ஒரு மாதிரி மனசளவில் சோர்ந்து போயிருக்கான். பியானோ வாசிச்சப்போ ரெக்கார்ட் பண்ணியிருப்பா இல்லையா யோன், அது கூட அந்த சர்ச் ஃபாதர் கொடுத்துருப்பாரு இல்லையா, அந்த மியூசிக்கை தான் கேட்டுக்கிட்டே இருக்கிற சமயத்தில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் புக்கை எடுத்து பார்க்குறான். அதுக்கப்புறமாக அடுத்த நாள் கம்பெனிக்கு வந்து, சார் நான் அமெரிக்கா போய் படிக்கிறதுக்கு சம்மதம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்டான ஜாங்கு கிட்ட வந்து காங்தே சொல்லிடுவான். ஜாங்கு இருந்துட்டு நல்ல முடிவுப்பா, ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுவாங்க. இந்த பக்கமாக ஃபுட் டெலிவரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாள் யோனா. அந்த சமயத்தில் இந்த காங்தேவோட அம்மா கால் பண்ணி என்னோட சாப்பாடு எங்கடி அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அத்தை, நான் உங்களுக்கு எதுவும் சாப்பாடு எடுத்துகிட்டு வரலையே, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இந்த சூப்பர் மார்க்கெட் போங்க, அங்கே தான் அம்மாவோட கடை இருக்கும், நீங்கள் அங்கே கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணதும் இங்கே காங்தே சேர்ந்த 2 மாசத்துல உனக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் மற்ற எம்ப்ளாயிஸ் உனக்கு மட்டும் எங்கேயோ மச்சம் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக பாராட்டவும் செய்கிறாங்க. அட் த சேம் டைம் இவ்வளோ வருஷம் வேலை செய்கிறோமே நம்மளுக்கு அது கிடைக்கல அப்படின்னு யோசிக்கவும் செய்கிறாங்க. இந்த பக்கம் மற்ற ஃபுட் டெலிவரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அம்மா கூட ஹெல்ப் பண்ணுறதுக்காக சூப்பர் மார்க்கெட்டில் தான் அவங்க ஸ்டால் வச்சுருப்பாங்க, அங்கே வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். இந்த ஐயோன் இதை கொஞ்சம் பார்த்துக்கோ, நான் டக்குனு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அங்கேருந்து போவாங்க. இவன் சரி அதை எல்லாத்தையும் திருப்பி போடலாம், குக் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப என்னமோ தெரியல யோனுக்கு ஒமட்டுற மாதிரியே இருக்கும். இதில் சூப்பர் மார்க்கெட்டில் தான் அவங்க அம்மா ஏதோ ஃபுட் ஸ்டால் வச்சுருக்காங்கன்னு சொன்னால் எங்கேன்னு தெரியல, எல்லாம் ஒரே லோ கிளாஸ் பீப்புளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தனக்குள்ளேயே பேசி பந்தா பண்ணிகிட்டே வந்துட்டு இருப்பா காங்தேவோட அம்மா. அப்போது ரெஸ்ட் ரூமுக்கு போனேன், யோனோட அம்மா எதிர்ச்சியாக பார்த்துருவாங்க. ஏய் நீ தானே அந்த சாக்ஸ் கம்பெனியில் வேலை செஞ்சியே, எங்கிட்ட கூட கடன் வாங்கிட்டு போயிட்டு கொடுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்கிறப்போ அஜிஜோ கண்டுபிடிச்சாலே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எப்படியோ அங்கே எங்கேன்னு ஓடி போய் மறைஞ்சிருவாங்க. இங்கே யோன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். என்னடா இது காங்தேவோட அம்மா வரேன்னு சொன்னாங்க, இன்னும் வரலையே அப்படிங்கிறப்போ சரி காங்தேக்கு வந்து மெசேஜ் பண்ணுறா, சாப்பிட்டியா, என்ன பண்ண, லஞ்சை ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ யோனோட அம்மா வந்து, அடியே நான் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சேன், என் ஹஸ்பண்ட் இறந்து போகிறதுக்கு முன்னாடி, அப்போ நான் சிறுக சிறுக காசு சேர்த்து வச்சுருந்தேன், அதை ஒரு பொம்பளை என்கிட்ட கடனாக கேட்டான்னு கொடுத்தேன், கடைசியில் ஆட்டையை போட்டு போயிட்டா, அவள் சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தேன்டி, பிடிக்க முடியல அப்படிங்கிறப்போ அது காங்தேவோட அம்மாவை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறது யோனுக்கும் புரியல, அது காங்தேவோட அம்மா தான் அப்படிங்கிறது யோனோட அம்மாவுக்கும் தெரியல. எவ்வளோ பணமாக கொடுத்தா அப்படிங்கிறப்போ $500. எனக்கு $500 எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடிமா அப்படிங்கிறப்போ அது ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்போ அது பெரிய அமௌண்ட் ஆச்சே. ஆமாம், ஏதோ அவள் தங்கச்சிக்கு ஏதோ உடம்பு சரியில்லை ஆப்ரேஷன் பண்ணணும்னு கேட்டான்னு கொடுத்தேன், கிடைக்கவே இல்லைப்போ அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறப்போ இந்த பக்கம் ரூனாவையும் ஸ்ரீஜாவையும் தான் காட்டுறாங்க. அம்மா அவன் பொண்ணு மசாஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது ஸ்ரீஜா உடனே என்னை பார்க்கறதுக்கு கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சேர்மேன் கிட்ட இருந்து கால் வருது. அப்பா பேசாமல் இருங்கப்பா, அவள் இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ பக்கத்தில் ஸ்ரீஜா இதை கேட்டுட்டு இருப்பாளா. அம்மா தாத்தாவை போய் நான் பார்த்துக்கிறேன், எதுவும் பற்றி நீ கவலைப்படாத, நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடியே நீ தனியாவா போற அப்படிங்கிறப்போ நான் தனியாக தான் போகிறேன், உனக்கு வேணும்னா என் கூடவா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா வருவான். ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், தாத்தாவை ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். வீட்டுக்கு வரப்போ கூடவே வந்துட்டு ரூனாவும் வந்துடுவாங்க. வந்ததுக்கு அப்புறமாக இவர் சொல்வார், சேர்மேன் இதை பாருமா, நீ உடனே இப்படி டைவர்ஸ் வாங்கியிருக்க கூடாது, ஏன்னா கல்யாணம் அப்படிங்கிறது பிஸ்னஸ் சம்மந்தமான டீலிங்கோடவும் அந்த குடும்பத்தோட நம்மளுக்கு இருக்கு, அட்லீஸ்ட் நீ இன்னொரு வருஷம் வந்து அவங்க வீட்லயே வாழ்றதுக்காக நான் போயிட்டு அவங்க கிட்ட நான் கெஞ்சி கூத்தாடுறேன், ஏன்னா அவங்க கூட நம்ம ஒரு முக்கியமான டீலிங் சைன் பண்ண வேண்டியதாக இருக்கு, ஒரு வருஷம் எப்படி பல்ல கடிச்சிட்டு வாழ்ந்துக்கோ, அதுக்கப்புறமாக டைவர்ஸ் கிவர்ஸ் என்ன வேணா பண்ணிக்கோ அப்படிங்கிறப்போ ரூனாக்கு கோவம் வந்துடுது. என்ன பேசிட்டு இருக்கீங்க, அவள் புருஷங்கார் என்னென்ன வேலை பண்ணியிருக்கான்னு தெரியுமா, இவளை சந்தேகப்பட்டிருக்கா, இவள் ஃபோன் காலில் ஒட்டு கேட்டிருக்கா, இவ வந்து வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்கான், எப்போ பார்த்தாலும் சந்தேகப்பட்டே அவளோட வாழ்க்கையை அவன் நாசம் பண்ணியிருக்கான். அந்த இடத்துக்கு எங்கேயும் என் பொண்ணை அனுப்ப பார்க்குறீங்களா, நான் எப்படி அனுப்புவேன், உங்கள் பிஸ்னஸ் டீலிங்காக என் பொண்ணை என்னால் பலி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கூப்பிட்டு போக பார்க்க சேர்மன் பயங்கரமாக திட்டி விட்டுருவாங்க. ஸ்ரீஜாவோட வாழ்க்கை நாசமாக போகிறது ரூனா உன்னால தான் அப்படிங்கிறப்போ ஸ்ரீஜா இருந்துட்டு, சரி தாத்தா நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணுறேன், மறுபடியும் போய் பல்ல கடிச்சிட்டு 1 வருஷம் என்ன 10 வருஷம் 100 வருஷம்னாலும் அந்த குடும்பத்தில் அந்த புருஷன் கூடயே நான் வாழ்கிறேன், ஆனால் நான் கேட்குற ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ ரூனா இருந்துட்டு, நீ எதுக்கடி அவங்க வீட்டுக்கு போய் வாழணும், இருமா தாத்தா, நான் நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் பிஸ்னஸ்க்காக நான் அந்த வீட்டில் போய் வாழ்கிறேன், டைவர்ஸ்லாம் எனக்கு வேண்டாம், ஆனால் இந்த கம்பெனியை எனக்கு கொடுப்பீங்களா, அந்த ப்ராமிஸை உங்களால் எனக்கு பண்ண முடியுமா, அப்படி பண்ணீங்கன்னா நான் போயிட்டு அந்த குடும்பத்திலே வாழ்கிறேன், ஏன்னா என் வாழ்க்கையவே நான் வந்துட்டு தொலைக்கிறேன் அப்படிங்கிறப்போ அதுக்கு ஈக்குவலான பெனிஃபிட் எனக்கு கிடைக்கணும்ல அப்படிங்கிற சமயத்தில் சேர்மனுக்கு பயங்கர சிரிப்பு தான் வரும். சித்திக்காரியெல்லாம் ஆடி போயிடுவாங்க. என்ன பேசிட்டு இருக்க ஸ்ரீஜா அப்படிங்கிறப்போ இப்போ என் பொண்ணு என்ன தப்பாக கேட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரூனா சொல்லுவாங்களா. சேர்மன் சிரிச்சிட்டு சொல்வார், நீ வந்து அப்படியே உன் அம்மாவோட ஜெராக்ஸ் தான் ஸ்ரீஜா, உங்கள் அம்மா எப்பவும் இப்படி தான், அவள் தகுதிக்கு மீறி தான் ஆசைப்படுவா, நம்ம தகுதி மீறி ஆசைப்படுறோமே அதை அடையிறதுக்காக தகுதியை வளர்த்துக்கணும் அப்படின்னு கூட யோசிக்க மாட்டான்,
அவ தகுதி என்னங்கிறத பத்தி யோசிக்க மாட்டா. எல்லாரையும் கெட்டவங்களா காட்டி என்னோட நலனுக்காக நான் இவங்களை என்ன வேணா பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தேவையான விஷயத்த அடையிறதுல பேராசை பிடிச்சவ உங்க அம்மா. அதே மாதிரிதான் நீ இருக்க. நான் ஏன் தெரியுமா உன் அப்பா ஜாங்க என் பக்கத்துலயே வச்சிருக்கேன். ஏன்னா அவர் எந்த விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ணும் நல்லா தெரியும். தன்னோட தகுதி என்ன, தான் அடையக்கூடிய விஷயத்துக்கு நம்ம தகுதியை எப்படி வளர்த்துக்கணும், அதுக்கான கெப்பாசிட்டி உங்க அப்பா கிட்ட இருக்கு. அதனால தான் நான் அவர் கூட வச்சிருக்கேன். சரி, இப்போ நீ என்கிட்ட ஒரு டீலிங் போட்டேன் இல்லையா, உன் தாத்தா கிட்டேயே டீலிங் போடுறேன். நான் அந்த குடும்பத்துல போய் வாழ்றேன், கம்பெனியை நான் தான் நிர்வாகம் பண்ணும், என்கிட்ட கொடுத்துருங்கன்னு என்கிட்ட டீலிங் போடுறியே. நான் திருப்பி அந்த கொஸ்டினே உங்ககிட்ட கேட்குறேன். அந்த கம்பெனி நிர்வாகம் பண்ற அளவுக்கு உங்ககிட்ட என்ன திறமை இருக்கு? ஜீரோ டேலண்ட். இதை வச்சுட்டு ஈஸியாக கம்பெனி கொடுத்துருங்க, அந்த குடும்பத்தில் போய் வாழ்ற அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு சொல்ற. உன் வயசு என்ன, என் வயசு என்ன? நீ என்னோட பேத்தி, எங்கிட்டே டீலிங் போடுற அளவுக்கு வந்துட்டியா? ஏன் தாத்தா, பார்க் மாமாவுக்கு மட்டும் கம்பெனி நிர்வாகம் பண்ணணும், பார்க் மாமா வரணும், கம்பெனியை பார்த்துக்கணும், வீட்டை பார்த்துக்கணும் அப்படிங்கிறீங்க. ஏன் என்ன மட்டும் வேண்டாம்னு சொல்றீங்க? எங்க 2 பேருக்குள்ள வித்தியாசத்தை பார்க்குறீங்க அப்படிங்கிறப்போ, இதை பாரு, என் பையன் பார்க் சீக்கிரமா இங்கே வரப்போறான், கம்பெனி நிர்வாகத்தெல்லாம் வந்தால் பார்த்துக்க போறான். உன் அம்மா ஏற்கனவே என் பையன் பார்க் கூட பகைச்சுக்கிட்டா, நீயும் பகைமை பாராட்டாத அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துருவாரு. அதுக்கப்புறமாக கம்பெனி தான் காட்டுறாங்க. பிரசிடென்ட் ஜாங்க பார்க்கறதுக்காக இந்த ஸ்ரீஜாவோட எக்ஸஸ் பொண்ணு மாமனாரும் வந்திருப்பாங்க. இதை பாருங்க, டைவர்ஸ் ஆக போகுது. ஆனால் உங்கள் பொண்ணு வந்து என் பையனை வந்து சீட்டிங் பண்ணியிருக்கா. ஸோ இந்த டைவர்ஸில் எங்களுக்கு தான் நஷ்ட ஈடு வேணும், எங்களோட மான மரியாதை போயிருக்கு, அதுக்காக நாங்கள் மான நஷ்ட வழக்கு போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான். ஜாங்குக்கு வந்து பயங்கர கோவம் வந்துடுது. சரி சரி எல்லாம் பண்ணிக்கலாம், அது பண்ணி இந்த ரெக்கார்டிங்கை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. ஸ்ரீஜா கிட்ட பேசுறது ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. ஸ்ரீஜா வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லியிருப்பா. அப்பா அவன் ரொம்ப மோசமான ஆள்பன், இந்த அளவுக்கு சந்தேகப்பட்டிருக்கான், இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்கான். நான் டிரைவர் தான் வந்து என்னோட காரை ஓட்டுவாங்க, நான் ஷாப்பிங் போயிட்டு தான் வருவேன், டிரைவர் கிட்ட வந்துட்டு நான் எங்கே போனேன் எது போனேங்கிறதெல்லாம் விசாரிப்பான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு பல பெண்களோட தொடர்பு இருக்குப்பா, அதெல்லாம் எனக்கு கூட தெரியும், அதை பற்றியெல்லாம் நான் கேட்க வர்றப்போ நீ இதெல்லாம் கேட்குற, அப்போ நீ இந்த ஆண்கள் கூடலாம் தொடர்பு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே பொய்யா அக்யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே சொல்லியிருப்பா. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இதை கேட்க முடியல, அவன் அதை ஆஃப் பண்ணி வைக்க, இதை பாருங்க நீங்கள் தாராளமாக பதில் கேஸ் போடுங்க, இந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனால் நான் கோர்ட்டில் இந்த ஆதாரங்களை சப்மிட் பண்ணிவிடுவேன். இந்த ஆதாரத்தை கோர்ட் வந்து கண்டிப்பாக எடுத்துக்காது, இப்படி ரெக்கார்ட் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு எவிடன்ஸாக எடுத்துக்காது, ஆனால் கோர்ட் விசாரிக்கும், அது எல்லாத்தையும் நம்ம அங்கே பார்த்துக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படிங்கிற சமயத்தில் வேறு வழியே இல்லை, இதுக்கு மேலே கேஸ் அதுன்னு போனால் நம்ம மானந்தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், டைவர்ஸை ஸ்மூத்தாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கான நீ தாண்டா அப்படின்ட்டு அவர் பையனை அடிச்சு அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுவாரு. இங்கே தங்கச்சிக்காரி ஒர்க் பண்ணுற மேகசின் கம்பெனி தான் காட்டுறாங்க. எடிட்டர் கண்ட மினிக்கு சத்தம் போடுறாங்க, ஒரு நியூஸ் கூட ப்ராப்பராக இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் பேஸ்மெண்ட்டில் காங்தேவை வந்துட்டு இந்த ஸ்ரீஜா அடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் இவங்க கிட்ட இருக்குது, ஃபோட்டோஸ் இருக்குது, அந்த ஆர்டிக்கெல்லாம் எழுதலாம். பட் அதெல்லாம் வெளியே வந்தால் தேவையே இல்லாமல் யோன் கஷ்டப்படுவா, அதனால் அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் மறைச்சிடுறாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படிங்கிறப்போ ஜாங்கு கிட்ட இருந்து கால் வருது காங்தேக்கு, இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு வாப்பா மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு. அங்கே போகிறப்போ 2 வாரத்தில் நீ வந்து அமெரிக்கா கிளம்ப வேண்டியதாக இருக்கும், அதுக்கானதெல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு அப்படிங்கிறப்போ அவ்வளோ சீக்கிரமாவா சார் அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, நீ இங்கே போனதுக்கப்புறமாக அங்கே படிப்புக்கான செலவு, நீ தங்குறதுக்கான செலவு எல்லாத்தையும் கம்பெனி பார்த்துக்கும், அண்ட் தென் மாதம் உனக்கு சம்பளமும் போட்டுருவோம், அது உன்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், அதையும் நீயே வச்சுக்கலாம். அதுக்கப்புறமாக உன்னோட ரெஷ்யூமை பார்த்தேன், உனக்கு கல்யாணம்லாம் ஆகலை, ஆனால் உனக்கு அம்மா இருக்கிறதாக்க அந்த ரெஷ்யூமில் நீ போட்டிருந்தியே, உன் அம்மா உன் கூட இருக்காங்களா, அமெரிக்கா போகிறப்போ கூப்பிட்டு போறியா அப்படின்னு கேட்குறப்போ இல்லை என் அம்மா வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க தனியாக அவங்க வாழ்க்கையில் செட்டில் ஆயிட்டாங்க, ஸோ நான் தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுவான். ஓ அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு இந்த ஜாங்க். அதுக்கப்புறமாக ஏன்பா வேலைக்கு சேர்ந்த 3 மாசத்துல இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, உனக்கு அங்கே படிக்கிறதுக்கான செலவு, அங்கே நீ தங்குறதுக்கான செலவு, நீ வந்து வேலையே செய்யலைனாலும் மாதம் இந்த கம்பெனியோட எம்ப்ளாய் தானே நீ, நாங்கள் எங்கள் மூலியமாக தானே உன்னை வந்து அங்கே படிக்கிறதுக்கு அனுப்புகிறோம், ஸோ அந்த எம்ப்ளாய்க்கான சம்பளத்தையும் நாங்கள் போட்டுடுறோம், இவ்வளோ நான் பண்ணுறேனே, உனக்கு இது கொஞ்சம் ஃபிஷியாக தெரியலையா அப்படிங்கிறப்போ சார் எனக்கு தெரியுது, நீங்கள் எங்கிட்ட எதையும் பர்சனலாகவும் எதிர்பார்க்குறீங்க, அது என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிறப்போ இவரும் ஒத்துக்கிறாரு. ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்கே சீனை அப்படியே கட் பண்ணா காங்தே வந்துட்டு யோனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நம்ம வெளியே சாப்பிட போல இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து யோன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, நான் ஃபர்ஸ்ட் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு காங்தே மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்னும் லேட் ஆக சரி இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு யோன் இருந்துட்டு நான் சாப்பிட்டு நான் வந்து வீட்டுக்கு கிளம்புறேன், நீயும் உன்னோட ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பு, நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருவாங்க. இங்கே ஜாங் பர்சனலாக நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், ஒரு ஃபேவர் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா, என்ன கேட்டார் எது கேட்டார்னு தெரியல, இவரை ட்ராப் பண்ணுறதுக்காக வீட்டுக்கே காங்தே வந்திருப்பாங்க. காங்தே கிட்ட சொல்லுவாங்க, நீ ஏன்ப்பா வண்டியை ஓட்டிட்டு வந்த, நீ ஏதாவது டிரைவர் ஹையர் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறப்போ பரவாயில்ல சார், இந்தாங்க சார் கார்க்கே நீங்கள் பார்த்து போங்க அப்படின்னு சொல்கிறப்போ அவரும் வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. அதுக்கப்புறமாக அங்கேருந்து காங்தே கிளம்பலாம் அப்படிங்கிறப்போ இன்னொரு கார் வருது, அதிலிருந்து இறங்குறது ஸ்ரீஜா. காங்தே கிளம்பலாம் அப்படிங்கிறப்போ அங்கே இன்னொரு கார் வருது, அந்த கார்ல இருந்து இறங்குறது ஸ்ரீஜா தான். அவ காங்தேவெல்லாம் பார்க்கல, அவ பாட்டுக்கு காலில் பேசிக்கிட்டே வந்துட்டம்மா வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறப்போ இன்னொரு கார் வருது, அந்த கார்ல இருந்து இறங்குறது
ஸ்ரீஜாவோட எக்ஸ் ஹஸ்பண்டோட அம்மாவும் அக்காவும் வந்தவங்க ஸ்ரீஜாவோட முடியை பிடிச்சி ஆயாயின்னு ஆஞ்சிடுறாங்க. என்னடி நினைச்சிட்டு இருக்க? என் பையன் மேல பழி போட்டிருக்கேன், நீ தான் கண்டவங்க கூட சுத்திக்கிட்டு என் பையனை ஏமாத்திருக்க. இப்ப என்னடானா என் பையன் சந்தேகப்பட்டான், நீ எங்க வெளியே போயிட்டு வந்தாலும் டிரைவர் கிட்ட விசாரிக்கிறான், யார்கிட்ட போன் பேசினாலும் சந்தேகப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் மேலேயா பழி போடுற? உன்னை போயிட்டு மருமகளை என் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன், என் பையன் வாழ்க்கையே போச்சோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடிக்கவெல்லாம் போய்கிட்டே இருப்பாங்க. அந்த அக்கா கறிதான் இருந்துட்டு, மா பேசாம இருமா, சாக்கடையில கை வச்சு நீ ஏமா உன் கையை அழுக்காக்கிக்கிற, பேசாம இரு, இவகிட்ட நம்ம வந்து பேசுறதே வேஸ்ட் அப்படிங்கிறப்போ வேஸ்ட்னு தெரியுதுல்ல, என்னமோ ஒழுக்கமான குடும்பம் மாதிரி காட்டிக்காதீங்க, ஃபர்ஸ்ட் இங்கிருந்து கிளம்புங்க அப்படிங்கிறப்போ இங்க ஒன்று நிற்கிறதுக்கு எங்களுக்கு ஒன்றும் ஆசை இல்லடி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா 4 வார்த்தை நறுக்குன்னு திட்டி விட்டு அவங்க வந்துருவாங்க. அப்படியே நில குழஞ்சு போய் உட்காந்து ரோட்லேயே உட்காந்து அழுதுட்டு இருப்பாளா. இவன் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் அங்கொன்னு இங்கொன்னுமா கிடக்கும். காந்தி அது ரெண்டுத்தையும் ஒழுங்காக எடுத்து கொண்டு வந்து வைக்கிறப்போ அதை பார்த்து ஸ்ரீஜா இருந்துட்டு, ஓ இங்கே நடந்த ட்ராமாலாம் பார்த்துட்டு தான் இருந்தியா? பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்லை? 2 பேர் என்னை போட்டு அந்த பாடுபடுத்துறாங்க, 2 லேடிஸ் என்னை அடிக்கிறாங்க, என்னை ரொம்ப கேவலமாக பேசுறாங்க, என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு வர மாட்டே அப்படிங்கிறப்போ வந்திருந்தா இன்னும் பிரச்சனையாயிருக்கும். கடைசியில் நான் உன் லவ்வர் அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இன்னும் கேரக்டர் கேவலமாக தான் பேசியிருப்பாங்களே தவிர்த்து எதுவும் சால்வ் ஆயிருக்காது அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, ரொம்ப ஸ்மார்ட்டாக பேசுறதா நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் போடுறப்போ, போதும் ஸ்ரீஜா டைம் ஆச்சு உள்ள போ அப்படிங்கிற சமயத்தில் ஸ்ரீஜாக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. சின்ன வயசுல காந்தி இப்படி பேசின மாதிரியே ஞாபகம் இருக்கு. ஒரு நிமிஷம் இரு, உன்னோட பேர் காங்தேவா அப்படின்னு கேட்கறதுக்குள்ள அங்க இன்னொரு கார் வருது. காங்தே என்ன எதுன்னு திரும்பி பார்க்கலாம் அப்படிங்கிறப்போ, திரும்பி பார்க்காத, இதே மாதிரி கார் தான் காலையில இருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கு, மீடியா பீப்பிளா தான் இருக்கும், இப்போ நீ திரும்பி பார்க்காத அப்படின்னு ஸ்ரீஜா ஓட்டிட்டு வந்து அவளோட கார்லயே காங்தேவை ஏற்றிக்கிட்டு பயங்கர ஸ்பீடா அங்கிருந்து வந்துடுவா. ஏன் இவ்வளவு ஸ்பீடா ஓட்டுற அப்படின்னு கேட்கறதுக்கு அப்பதான் ரிப்போர்ட்டர்ஸ் நம்மளை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, என்ன ஃபாலோ பண்றாங்க, உன்னையும் கூட சேர்த்து வச்சு பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், நல்லா அவள் கிடைச்ச மாதிரி மென்னு முழுங்கிடுவாங்க நம்மள அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கிறப்போ, இந்த பக்கம் தான் காங்தேக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டா இல்லையா நம்மளோட யோன், நீ பார்த்து போ, நானும் வந்து வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு சாப்பிடலாம் அப்படிங்கிறப்போ இவளுக்கு வந்து ரொம்ப ஒமட்டுது, என்னன்னு தெரியல, சரியா வந்து டைஜஸ்ட் ஆகுறதுல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்ல வந்து டைஜஸ்ட் ஆகுறது இல்லைங்க, அதுக்கு எதாவது டானிக்கோ மாத்திரையா இருந்தா கொடுங்க அப்படிங்கிறப்போ அந்த சிம்டம்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டதுக்கு அப்புறமாக அங்க இருக்கிற லேடி இருந்துட்டு, எனக்கு என்னமோ உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் மாதிரி தெரியல, இந்தாங்க பிரெக்னன்சி கிட்டு, எதுக்கும் டெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறப்போ, இல்லைங்க எனக்கு வந்து இதெல்லாம் வேண்டியது கிடையாது, கண்டிப்பா நான் பிரெக்னென்ட் எல்லாம் இல்லை, டைஜஷன் இஷ்யூ தான் அப்படிங்கிறப்போ, சரிங்க டைஜஷன் இஷ்யூனா இந்த டேப்லெட் எல்லாம் சாப்பிடுங்க, அதுக்கு மீறி இந்த சிம்டம்ஸ் கண்டினியூ ஆகிட்டு இருந்ததுன்னா ஒரு பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்டையும் கொடுத்து அனுப்புவாங்க. இங்கே ஒரு பாருக்கு தான் வந்துட்டு ஸ்ரீஜா காங்தேவை கூப்பிட்டு வந்திருப்பா. காங்தேவும் சொல்லிட்டா, ஆமாம் நான் தான் காங்தே, உன்னை பார்த்துட்டு எனக்கு அடையாளம் தெரியல, பட் நியூஸ் பேப்பர் உன் பேரை பார்த்ததும் இந்த கம்பெனி பேர், உங்கள் அப்பா பேர், உங்கள் தாத்தா பேரில் பார்த்ததுக்கப்புறமா அடையாளம் கண்டுக்கிட்டேன், என்ன அடையாளம் கண்டுக்கிட்டேன் அப்படின்னா நீ தான் காங்தே, நான் அப்பவே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காங்தே கிட்ட பேசுகிறப்போ ஸ்ரீஜா வந்து ரொம்ப அப்படியே மெல்ட் ஆகி பேசுவா. ஏன்னா அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே காங்தேவை பிடிக்கும், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் ஆச்சே 12 வயசுலேயே. ஸோ காங்தேவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்காக எங்கள் கம்பெனிலேருந்து ஓகே பண்ணிட்டாங்க, நான் அப்பா சொல்லி உன்னை வீட்டுக்கு டின்னருக்கு கூப்பிட்டுருந்தாங்க, அன்றைக்கி தான் நீ ஃபஸ்ட் எனக்கு மேத்ஸ் சொல்லி கொடுத்தேன், அதுக்கு அடுத்த நாள் நீ வீட்டுக்கு வரல, அப்பாட்டப்ப என்ன ஏதுன்னு கேட்டப்போ இதுக்கப்புறமாக காங்தே வரமாட்டான், ஏன்னா தாத்தா வந்து காங்தேக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது, உன்னை வந்து மீட் பண்ணி பார்க்கணும் போல எனக்கு தோணிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போவாங்க. எகேன் வந்துட்டு இந்த காங்தேவோட அம்மா சின்ன வயசுல இருந்தப்போ வந்திருப்பாங்க, எங்கேயாவது போய் ஊர் சுற்றிட்டே இருப்பாங்க, அப்போ டக்குன்னு வந்துருவாங்க இல்லையா, அப்போ இவங்க போட்டு திட்டுவாங்க, சொந்த பையனை கூட பார்க்காம கண்டுக்காம விட்டு போயிட்ட, இப்போ என்ன இங்கே வந்து எங்க எல்லாரும் டார்ச்சர் பண்ண பார்க்குறியா, உன்னை எங்க வச்சு சோறு போட முடியாது, உன் பையனுக்கு சோறு போடுறதே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அத்தைக்கும் காங்தேவோட அம்மாக்கும் பயங்கரமான சண்டை வந்திருக்கும். அப்போதான் காங்தே ஸ்கூல்லேருந்து வருவான். அங்கே வந்தவனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி என்னன்னா, அந்த இடத்துல தான் உட்காந்து இந்த ஸ்ரீஜா சாப்பிட்ருப்பா. இதுதான் காங்தேவோட வீடு, இந்த ரெஸ்டாரண்ட் வந்து காங்தேவோட மாமாவுக்கு அத்தைக்கு சொந்தமானது அப்படிங்கிறத அவங்க அப்பா கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு காங்தேவை பார்க்கறதுக்காக வந்திருப்பா. வந்ததும் காங்தேவை பற்றி கேட்காம, சரி காங்தே வர்ற வரைக்கும் நம்ம உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணியிருப்பான், ஆனால் அதுக்குள்ளே இங்கே இவ்வளோ பெரிய கூத்து நடந்துறேன், இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாம தான் அங்கே ஸ்ரீஜா உட்காந்துட்டு இருப்பா. வந்து பார்த்தா காங்தே ஒரு கத்திட்டு அங்கிருந்து ஸ்ரீஜா வெளியே கூப்பிட்டு வந்து, இங்கே எதுக்கு வந்த, இங்கே தான் நான் இருக்கேன்னு எப்படி தெரியும் அப்படிங்கிறப்ப எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன், நீ எனக்கு டியூஷன் சொல்லி கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதனால தான் நீ அதுக்கப்புறம் வரும்னு பார்த்துட்டு போலான்னு வந்த அப்படிங்கிறப்போ, இதை பாரு உங்கள் கம்பெனிலேருந்து எனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன்னு சொன்னதும் அவங்க தான் அந்த ப்ராமிஸ் அவங்க பிரேக் பண்ணிட்டாங்க, அப்படி இருக்கிறப்ப நாங்கள் இதுக்கு வந்து உனக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ, இது பாரு இந்த ஸ்காலர்ஷிப் அந்த விவகாரம்லாம் எனக்கு தெரியாது, நீ எனக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கறதுக்கு நான் எங்கள் அப்பா கிட்ட இருந்து உனக்கு நிறைய ஃபீஸ் வாங்கி கொடுக்குறேன், எங்கிட்ட இருக்கிறது இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறப்ப காங்தேக்கு கோவம் வந்துடும், அப்பாவும் பொண்ணும் ஒரே மாதிரி இருக்கீங்க, ப்ராமிஸை பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பணத்தை கொடுத்து சரி கட்ட பார்க்குறீங்க, தயவுசெய்து இங்கே இருந்தப்போ அப்படின்னு கண்ட மெனிக்கு திட்டி விட்டு அவன் வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுவான். இப்படி அவன் திட்டி விட்டு உள்ளே போனதுக்கு அப்புறமாக கூட அங்கிருந்து ஸ்ரீஜா கிளம்பிருக்க மாட்டான், வெயிட் பண்ணிட்டே இருப்பா. கொஞ்ச நேரம் பொறுத்து மழையும் வந்திருக்கும், மழையிலேயே 2 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டே நின்று இருந்திருப்பா. அவன் நிற்கிறான் அப்படிங்கிறது காங்தேக்கு தெரிஞ்சிருந்து வெளியே போயிருக்க மாட்டான். அதுக்கப்புறம் தான் அங்கிருந்து கிளம்பியிருப்பா. வீட்டுக்கு வந்ததும் என்னன்னா குழந்தை இப்படி தொப்பலாம் நினைச்சிருக்காளன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப மயக்கம் போட்டு விழுந்து கடைசியில் எனக்கு 3 வாரம் ஃபீவர், நிமோனியாவே வந்துருச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையுமே சொல்றா. உனக்காக மலையில 2 மணி நேரம் நான் காத்துட்டு இருந்த காங்தே, ஆனால் நீ வெளியே வரவே இல்லை.
எனக்கு 12 வயசாக இருக்கிறப்ப உங்ககிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சேன். அது அப்போ நடக்கலை, இப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படிங்கிறப்போ எனக்கு லேட் ஆச்சு. நான் கிளம்புறேன். அண்ட் தென் உங்க கூட நான் ஃப்ரெண்டாக இருக்கிறத என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு விரும்ப மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு காங்கிதே அங்கேருந்து வந்துடுவான். ஸ்ரீஜாக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஓ, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? கண்டிப்பாக கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு இருக்கிறவங்கலாம் பாய் ஃப்ரெண்ட் மேலே கொஞ்சம் பொசசிவாக தான் இருப்பாங்க அப்படின்ட்டு இவளுக்குள்ளேயே சொல்லிப்பா. காங்கிதே கிளம்புறப்போ நீ வர்றியா, உன்னையும் விட்டுறட்டுமா இல்லை நான் போட்டுமா அப்படிங்கிறப்போ, இல்லை காங்கிதே நீ கிளம்பு, நான் இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வருவேன் அப்படிங்கிறப்ப காங்கிதே கிளம்பிடுவாங்க. இந்த பக்கமாக ஜாங்க தான் காட்டுவாங்க. காங்கிதேவோட ரெஷ்யூம் வச்சு பார்த்துட்டு இருப்பாரு. இந்த ஜாங் காங்கிதேவை அமெரிக்கா அனுப்பிச்சு படிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளான் இருக்காங்க. அது நம்மளுக்கு பின்னாடி தெரிய வரும். இங்கே வீட்டுக்கு வந்துட்டா யோன் அவளுக்கு கண்டிப்பாக டைஜஷன் ப்ராப்ளமாக தான் இருக்கும்னு நம்புறா. பட் இருந்தாலும் நாம கொஞ்சம் ப்ரொடெக்ஷனோட தான் இருந்திருக்கோம். இருந்தாலும் நம்ம எதுக்கும் அந்த ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் எடுக்கிறதுக்கான எல்லாத்தையும் பண்ணிடுவா. பட் அந்த கோடு வர்றதை பார்க்கறதுக்கான டைம்குள்ளேயே வெளியிருந்து என்ன யோன் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சத்தமாக இருக்கும். அதனால டக்குனு இதை பாக்கெட்டுக்குள்ளே போட்டு வெளியே வந்துடுவா. அதுக்கப்புறமாக காங்கிதே கேட்டிருந்து கால் வந்திருக்கும். வெளியே வா, நாம வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பாங்க. ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு, இது என்னோட அக்கௌண்ட் புக் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்போ யோனுக்கு இதுக்கு உன்னோட சேலரி அக்கௌண்ட் புக்கு என்கிட்ட கொடுக்குற என்ன ஏது அப்படின்னு கேட்குற சமயத்தில் எல்லாத்தையும் சொல்கிறான். இல்லை இந்த மாதிரி நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட், நியூ டேலண்ட்டுக்கான ப்ராஜெக்ட் வந்து நான் சப்மிட் பண்ணேன். இப்போ நான் புதுசாக சேர்ந்துருக்கிற கம்பெனியில் அது செலக்ட் ஆகிருக்கு. அதில் நான் இன்னும் நல்லபடியாக க்ரோ ஆகிறதுக்காக என்னை அமெரிக்கா அனுப்பிச்சு படிக்க வைக்க போகிறாங்க. படிப்பு செலவு, அங்கே தங்குற செலவு எல்லாமே வந்துட்டு கம்பெனியோட தான். மாதம் மாதம் என்னோட சம்பளத்தையும் வந்து அந்த அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுருவாங்க. அப்படிங்கிறப்போ ஏய் ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நீ கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிறாங்க. உனக்கு வருத்தமாகவே இல்லை அப்படின்னு காங்கிதே கேட்குறப்போ எனக்கு என்ன வருத்தம், இதெல்லாம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இது நீ போகாமல் வேண்டான்னு சொன்னால் தான் நான் வருத்தப்படுவேன். அமெரிக்கா போய் நீ படிக்கிற அப்படிங்கிறது நம்மளால முடியுமா? கம்பெனி அனுப்புறதுனால தான் நான் போக முடியுது அப்படிம்பாங்க. இல்லை, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் இந்த இயர் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. பட் இப்போ நான் படிக்க போகிறதுக்கு எப்படி இருந்தாலும் 3 வருஷம் ஆகிடும். உன்னை நான் 3 வருஷம் காக்க வைக்க வேண்டியதாக போய்டும். அப்படிங்கிறப்போ அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. 3 வருஷம் நல்லா படிச்சுட்டு வா, இங்கே நல்லா நீ செட்டில் ஆவ, நல்லா சம்பாதிப்ப, நம்ம லைஃப் தான் நல்லா இருக்க போகுது. எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ கிளம்புறதுக்கு இன்னும் எவ்வளோ மாதம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு 2-3 மாதம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் யோன் நினைக்கிறா. 2 வாரம்னு காங்கிதே சொன்னதும் 2 வாரமா, அதுக்குள்ளே கிளம்பணுமா அப்படின்னு சொல்லி யோனுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தாலும் மனசுக்குள்ளே அதை வச்சுக்கிட்டு, சரி 2 வாரத்துக்குள்ளே உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கலாம், உனக்கு என்ன வேணும், சாப்பிட்ற ஐட்டம் என்னென்ன வேணும் சொல்லு, நான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன். அப்படிங்கிறப்போ யோனோட கையை காங்கிதே பிடிச்சிக்கிட்டு, இந்த வருஷம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணேன். நான் படிக்க போயிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. 3 வருஷம் வந்து நீ காத்துட்ருக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் நான் போகிறதுக்கு முன்னாடி நம்ம மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதுக்கு யோன் என்ன சொன்னாங்க, ஏதோ சொன்னாங்க, பதில் சொன்னாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியலங்க. இந்த பக்கம் ஸ்ரீஜா வீட்டுக்கு வரப்போ அவளோட ரூம்ல டேபிள் மேலே வந்துட்டு இவ ஃபாரின் போகிறதுக்கான இந்த டிக்கெட்ஸ் இருக்கு, எடுத்துட்டு வந்து என்னப்பா ஏன் இப்படி பண்றீங்க அப்படிங்கிறப்போ, நான் ஏற்கனவே முடிவெடுத்துட்டமா, நீ ஃபாரின் போய் படிக்கிற, அதுக்கான எல்லா ஏற்பாடு பண்ணிட்டா அப்படிங்கிறாங்க. ரூனாவும் சொல்றாங்க, அப்பா சொல்றது கேளு, தாத்தா முன்னாடி நீ ஒரு நல்ல பிசினஸ் டிகிரி வாங்கியிருக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து இல்லை, எனக்கு போகிறதுக்கு விருப்பமே இல்லை, நீங்கள் என்ன கம்பல் பண்ணாலும் போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டபனா வந்துட்டு இருப்பா ஸ்ரீஜா. கடைசியில் ஒரு கூப்பிட்டு பேசுவார், இதை பாருமா, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அப்பனா இருந்து அமைச்சு கொடுக்க முடியல அப்படிங்கிறது எனக்கு வேதனையாக இருக்குது அப்படிங்கிறப்போ, அப்போ நீங்கள் வேதனைப்படாதீங்க, எனக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அவன் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தா, வசதியான வீட்டு பையன், பிஸ்னஸ் வகையிலையும் சக்ஸஸாக இருக்கும் அப்படின்னு தான் நீங்கள் கட்டி வச்சிங்க. ஆனால் இப்படி ஒரு கோணல் புத்தி உள்ளவனா அவன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படிப்பா தெரியும், நீங்கள் கில்ட்டாக ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. அதாம்மா நானும் சொல்கிறேன், நான் கில்ட்டாக ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னா உன்னோட லைஃப்பை நீ வந்து எகெயின் ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கு நீ ஃபாரின் போய் படிக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னப்பா ஃபாரின் போய் படித்தா மட்டும் என்னோட லைஃப்பை நான் எகெயின் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா, எகெயின் என் லைஃப்பை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியலப்பா, என்னோட லைஃப்பில் எனக்கான மேனை செலக்ட் பண்ணுறதுல ரொம்ப அன்லக்கி போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இன்றைக்கி நான் யாரை தெரியுமா மீட் பண்ணேன், எனக்கு 12 வயசாக இருந்தப்போ நம்ம கம்பெனியில் ஸ்காலர்ஷிப் வின் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு காங்கிதே அப்படிங்கிறப்ப என்னை கூப்பிட்டு வந்தீங்க இல்லையா, இப்போ காங்கிதே நம்ம கம்பெனியில் தான் வேலை செய்கிறாங்க. ஓ அப்படியாமான்னு கேட்குறப்ப, என்ன அசால்ட்டா அப்படியான்னு கேட்குறீங்க, உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறப்ப, எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும், ஃபைனல் இன்டர்வியூவில் நான் தான் செலக்டே பண்ணேன், அவன் வந்து நல்லா படிச்சிருக்கான், இன்டர்வியூவில் பயங்கரமாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான், நல்லா டேலண்டான பையன், இப்போ நல்லா மாறிட்டா, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கான் அப்படிம்பாங்க. ஆமாப்பா, ஆனால் என்ன, நான் தான் டைவர்ஸ் ஆன பொண்ணாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆக்சுவலாக காங்கிதேவை சின்ன வயசில் இந்த 12 வயசுலேயே வந்துட்டு பார்த்ததும் பிடிச்சி போச்சு இந்த ஸ்ரீஜாக்கு அப்படிங்கிறது அப்போவே ஜாங்குக்கு தெரியும். ஆனால் சின்ன வயசு, அது காதல் அப்படின்ட்டு எடுத்துக்க முடியும், இன்ஃபாக்சுவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினச்சிருந்துருப்பாரு. ஆனால் வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படிங்கிற மாதிரி எகெயின் காங்கிதே உங்கள் கம்பெனிலேயே வேலைக்கு வர, காங்கிதேவோட ப்ரொஃபைல் நல்லா இருக்க, நல்லா படிச்சிருக்கான், நல்ல பையனாக இருக்கா அப்படிங்கிற இத்தனை விஷயமும் தெரிய வருது. ஸோ தன் பொண்ணோட இவனையும் படிக்க அனுப்பணும், நம்ம பொண்ணையும் அங்கே படிக்க அனுப்பணும், இவங்க 2 பேருக்குள்ள காதல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம பொண்ணுக்கான பர்ஃபெக்ட் லைஃப் பார்ட்னர் வந்து காங்கிதேவா தான் இருப்பா அப்படிங்கிறது இவரோட பிளானு. ஆனால் இது எல்லாத்தையும் டைரெக்டாக இவங்க பொண்ணுக்கிட்ட சொல்கிறது இல்லை. இது பாருமா, எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஒதுக்க வச்சுட்டு ஒரு 3 வருஷம் போ, எல்லாத்தையும் மறந்துட்டு படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணு, அது உன்னோட மைண்டுக்கு நல்லது, லைஃபுக்கு நல்லது, உன்னோட ஹெல்த்துக்கு கூட நல்லது அப்படிங்கிறாங்க.
சரிப்பா நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறதா நானும் வந்துட்டு போகிறேன் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா சொல்லிடுவா. ஆனால் இப்போ வரைக்கும் ஸ்ரீஜாக்கு கூட தெரியாதுங்க காங்தேவும் தன் கூட படிக்கிறதுக்கு அமெரிக்கா வராங்க அப்படின்ட்டு. நம்ம அப்பா இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீஜா ஓகேன்னு சொல்லுவா. இந்த பக்கமாக ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு காங்தேவும் யோனும் வந்துட்டு இருப்பாங்க. காங்தே கேட்பாங்க உன் பதில் சொல்லவே இல்லையே அப்படிங்கிறப்போ, காங்தே நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்க போகிற, 15 வருஷமாக நம்ம ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கோம், அதனால இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உன்னோட கம்பெனி உன்னை சிங்கிள்னு நினைக்குது. இப்போ நீ திடீர்னு நம்ம கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா உன்னோட கம்பெனி அதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. இவன் மேரேஜ் ஆனவனா, அப்போ இவனோட ஒய்ஃப் வந்து திடீர்னு ப்ரெக்னென்ட் ஆன இவன் வருவானா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து யோசிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஹரிபரியில் நம்மளோட கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கோ எனக்கு விருப்பம் கிடையாது. உனக்காக காத்துட்டு இருக்கேன். என்ன மாறிட போகுது, 15 வருஷம் நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஜஸ்ட் இந்த 3 வருஷத்தால என்ன மாறிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறான். அட் த சேம் டைம் நம்ம இப்போ கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமாக நீ 3 வருஷம் படிப்பு முடிச்சுட்டு வர்றப்போ நம்ம சும்மா பேருக்குன்னு தான் ஊரறிய கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்படி கல்யாணம் பண்ணிக்கிறப்ப தான் பெரியவங்களோட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால எனக்கு பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால நீ எதை பற்றி யோசிக்காத, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ பத்திரமா வந்துட்டு போய் படிச்சுட்டு வா, நான் வந்து உனக்காக காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கூட காங்தே கேட்பாங்க, இப்போ கூட நீ சொல்லு யோன், போகாத, நீ எங்கேயும் போகாத, இங்கேயே இரு, என் கூட இருன்னு சொல்லு, நான் இங்கேயே இருக்கேன் அப்படிங்கிறப்போ இது நல்ல வாய்ப்பு, நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டு உன் முன்னேற்றத்தை நான் தடுக்க மாட்டேன். நான் இங்கே இருக்க காங்தே, மனசுக்குள்ளே இருக்க, உன்னில் பாதி நான் எனக்கு சொந்தமானது, தைரியமா போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. காங்தேவும் சரி அங்கிருந்து கிளம்புறப்போ அவ கத்துவா, இதை பாரு அம்மா கூட சண்டை போடாத, அம்மா மனசை கஷ்டப்படுத்தாத, அம்மாவும் கூட இருக்கிறது உனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்தாலும் அதெல்லாம் பெருசா எடுத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்ப. காங்தே எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே அங்கிருந்து வந்துருவாங்க. இன்னும் சொல்ல போனா காங்தே அந்த அமெரிக்கா போறதுக்கான அந்த வாய்ப்பு எடுத்துக்கிட்டதுக்கு 2 காரணம். ஒன்று, அமெரிக்கா போய் படிக்க மாட்டேன்னு சொன்னா ஒருவேளை நம்மளோட growth இந்த கம்பெனியில் நல்லா இருக்காதோ, வேலையை விட்டே தூக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு மைண்டு. 2வது, இவங்க அம்மா கூட இருக்க முடியாது, அதுக்காக தான் படிக்கிறதுக்கு போகிறதுக்கு ஓகேன்னே சொல்லியிருந்திருப்பான். இப்போ வீட்டுக்கு வர்றப்போ கூட இந்த அம்மா அதிகமாக வால்யூம் எல்லாம் வச்சதுனால அதை வந்து ஹவுஸ் ஓனர் அம்மாவுக்கு வந்து பயங்கரமாக கடுப்பாயிருந்திருக்கு. அவங்க வந்துட்டு காங்தேவோட அம்மா கூட சண்டை பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ கரெக்டாக காங்தே வர்றப்போ, என்னப்பா இது உங்கள் அம்மாவா, கொஞ்சம் பார்த்து இருக்க சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுவாங்க. காங்தே ஒன்றுமே பண்ணல காங்தே, அந்த மொத்த தேவையில்லாம சண்டை போடுது, எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும், இதே பெரிய கம்பெனிலாம் நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறியே, வேற அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிறப்ப காங்தே உள்ள போயிட்டு அவங்க அம்மாவோட பெட்டி படிக்க கொண்டு வெளியே போட்டுட்டு, நீங்கள் எனக்கு அம்மா அப்படிங்கிற வார்த்தைக்கு மட்டும்தான் சொந்தக்காரி, நீங்கள் அதை தவிர்த்து என் லைஃப்பில் எதுவுமே கிடையாது, தயவுசெய்து இங்கேருந்து போயிடுங்க அப்படின்ட்டு இவன் ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்திப்பான். இவன் மனசுக்குள்ளே ஒரே போராட்டமாக இருக்குது, மைண்டுக்குள்ளே தான் டிஸ்டர்பன்ஸாக இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த பியானோ மியூசிக்கை தான் போட்டு கேட்குறான். 12 வயசாக இருந்தப்போ நம்ம யோன் வாசிச்சிருப்பான் இல்லைங்களா, அந்த மியூசிக். அப்போ சர்ச்சில் யோனை ஃபர்ஸ்ட் பார்த்து தான் காங்தேக்கு ஞாபகம் வருது. அது ஞாபகம் வந்த கையோட இப்போ ஜாங்கு கூட டின்னர் சாப்பிட்டு வந்திருப்பான் இல்லையா காங்தே, அப்போ இன்னும் நிறைய விஷயங்களை ஜாங் சொல்லியிருப்பாங்க, அதுவும் ஞாபகம் வருது. ஜாங் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஆக்சுவலாக ஸ்ரீஜா வந்து உனக்கு தெரியும் இல்லையா, என்ன சின்ன வயசுலேயே நீங்கள் பார்த்துருந்துருக்கீங்க, அவளுக்கு வந்து டியூட்டராக இருக்கிறதுக்காக நீ வந்து வந்திருக்க, ஆனால் உன்னோட ஸ்காலர்ஷிப் வந்து நாங்கள் கேன்சல் பண்ணதுக்கு அப்புறமாக எல்லாம் வந்து தலைகீழாக மாறி போச்சு. என் பொண்ணு ஸ்ரீஜாவுக்கு இந்த கல்யாணத்தில் பெருசாக விருப்பமே கிடையாது, ஆனால் பையன் நல்லா இருக்கான், நல்ல குடும்பம், அண்ட் தென் பிஸ்னஸ் ரீதியாகவும் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மாமனார் ஸ்ரீஜாவோட தாத்தா சொன்னதுனால அவளை கட்டி கொடுத்தோம். ஒரு வகையில் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டமே இல்லாத பொண்ணு அவனுக்கு கட்டி கொடுத்து அந்த பொண்ணு வாழ்க்கை நாசமாக போகிறதுக்கு நாங்கள் கூட காரணமாயிட்டோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது. ஏன்னா இந்த பையன் நல்லவன் கிடையாது, அவன் ஸ்ரீஜாவை வந்து ரொம்ப சந்தேகப்பட்டிருக்கான், டார்ச்சர் பண்ணியிருக்கான், ரொம்ப டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் தான் ஸ்ரீஜா இருந்திருக்கா. ஸ்ரீஜாவோட வாழ்க்கையை சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸ்ரீஜாக்கு டைவர்ஸ் கிடச்சிருச்சு, இதுக்கப்புறமாக அவளை நான் ஃபாரின் அனுப்ப போகிறேன், நீ வந்து எந்த யூனிவர்சிட்டியில் போய் படிக்க போறியோ அதே யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்காக தான் ஸ்ரீஜா வர போகிறா, நீ வந்து அவள் கூட அங்கே ஃபாரினில் இருக்கிறப்போ அவளை கொஞ்சம் பார்த்துக்கோ, அவள் லைஃப் சரியாகிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிறப்போ இது டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடும் காங்தேக்கு. சார் நான் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன், ஆக்சுவலாக நான் இங்கே ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன், அந்த பொண்ணுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறப்போ டக்குனு அங்கே இருந்துட்டு சே நீ வந்து இது தப்பாக புரிஞ்சுக்கிட்டப்ப, நான் ஒன்றும் ஸ்ரீஜாவுக்கும் உனக்கு ஏதோ டேட் ஃபிக்ஸ் பண்ணியெல்லாம் நான் வந்து அனுப்பலை ஃபாரினுக்கு, நீங்கள் அங்கே 2 பேரும் தனியாக படிக்க போகிறீங்க, முன்ன பின்ன தெரியாத அந்த இடத்துல நீங்கள் 2 பேர் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கோங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கோங்க, அந்த ரீதியாக தான் சொல்ல வந்து அப்படிங்கிறப்போ, ஓ அப்படியா சார் சொன்னீங்க, சரின்னு சொல்லிட்டு காங்தே சொல்லிடுவான். ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது, ஸ்ரீஜாக்கு எப்படியாவது காங்தேவை கட்டி வச்சிடணும், காங்தே மாதிரி ஒரு நல்ல பையன் தான் ஸ்ரீஜா வாழ்க்கைக்கு கரெக்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜாங் பிளான் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஆனால் காங்தே டக்குன்னு இல்லை, எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, அவளை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னதுனால தான் இப்படி மாற்றி பேசுகிறாரு. இப்போ இது எல்லாத்தையுமே காங்தே யோசிச்சு பார்க்குறான். இந்த பக்கமாக யோனை தான் காட்டுறாங்க. யோன் வந்து அந்த பேங்க் பாஸ்புக்கை வச்சிருக்கா, காங்தே கொடுத்துட்டு போயிருப்பான் இல்லையா, நான் ஃபாரின் போனதுக்கு அப்புறமாக என்னோட சேலரியில் இந்த அக்கௌண்ட்டில் போடுவாங்க, நீ வச்சுக்கோ, என்ன நீ தான் பணத்தை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவேன், நல்லா சேமிச்சு வைப்ப, வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு உட்காந்துருக்கான். இந்த பக்கம் காங்தேவோட அம்மா போகிறதுக்கு எங்கே போக்கணும் அந்த குழுவில் அப்படியே போத்திட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ தான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாங்க. காங்தேவோட அம்மாவுக்கு வந்துட்டு நிறைய பேர் கூட அவங்க டேட் பண்ணுவாங்க, நிறைய ஆம்பளை கூட பழகுவாங்க, எதுவும் செட் ஆகாது. அந்த சமயத்தில் ஒரு ஜோஷக்கார அம்மா பார்க்க போயிருப்பாங்க. இதை பாரு, நீ துணியை மாற்றுற மாதிரி ஆம்பளைங்களை மாற்றிட்டு இருக்க,
ஆனால் நீ எவ்வளோ பணக்காரனை வந்து நீ காதலிச்சாலும் கல்யாணம் வரைக்கும் போனாலும் இல்லை கல்யாணமே பண்ணிக்கிட்டாலும் அது வகையிலலாம் உனக்கு வந்து லைஃப்பில் எந்த ஒரு செட்டில்மெண்ட்டும் கிடைக்காது. ஆனால் உன் பையனை பிடிச்சிக்கோ, உன் பையன் மூலியமாக உன் லைஃப் பக்காவாக செட்டில் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் கடைசி முடிவில் வேற எவனையோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு லவ் பண்ணுறதுக்குன்னு தேடி போகிறதுக்கு பையன்கிட்டே வந்துடுவோம். அது ஜோஷகராமாவே சொல்லிட்டாங்களே, பையன்கிட்ட இருக்கிறது மூலியமாக நம்ம லைஃப் செட்டில் ஆகும்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் நினச்சிட்டு தான் வந்திருப்பாங்க. இப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க குளிரில். வெளியே வந்து காங்தே வருவான். வந்துட்டு அவங்க அம்மா உள்ளே கூப்பிட்டு பெட்டி படிக்க உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டு, இந்த பாருமா நான் படிக்கிறதுக்காக ஃபாரின் போகிறேன், நான் ஒரு 3 வருஷம் இங்கே இருக்க மாட்டேன். ஸோ நான் இங்கே எவ்வளோ நாளைக்கு இருக்கணும், ஃபாரின் போகிற வரைக்கும் நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு டைம் இருக்குது. அதுக்கப்புறமாக நீ தங்குறதுக்கு வேறு ஏதாவது இடத்த பார்த்துக்கோ. ஏன்டா நீ போனதுக்கப்புறமாக இந்த வீட்டில் நான் இருக்கேன், நல்லா வீட்டை வந்து கூட்டி தொடச்சி நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு இல்லை, இந்த வீட்டோட அட்வான்ஸை வந்துட்டு நான் இவளுக்கு திருப்பி கொடுக்கணும், யோனுக்கு வந்து திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ எதுக்கு அந்த சிரிக்கைக்கு காசு கொடுக்குற அப்படிங்கிறாங்க. இதை பாரு, யோனு அப்படி ஏதாவது பேசுகிறேன் எனக்கு கெட்ட கோவம் வரும் அப்படிங்கிறாங்க. சரி பேசல, எதுக்கு யோனுக்கு நீ இந்த காசை திருப்பி கொடுக்கணும், ஏன்னா இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தவளே அவள் தான். ஸோ இந்த வீட்டை நான் வெக்கேட் பண்ணிட்டு போகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த அட்வான்ஸ் பண்ண அவளுக்கு தானே போகணும் அப்படிங்கிறாங்க. சரி அப்போது நான் யோன்கிட்ட போய் பேசிக்கிறேன், நான் யோன்கிட்ட கெஞ்சுறேன், நான் இங்கே இருந்துக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கெஞ்சுறேன் அப்படிங்கிறப்போ அது உன் விருப்பம், யோன் என்ன முடிவெடுக்கிறாளோ அது அவளை பொறுத்து தானே, யோனை ரொம்ப டார்ச்சர் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு காங்தே சொல்லிடுவான். இந்த பக்கம் யோனை காட்டுறாங்க. யோனுக்கு நைட்டு சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது, திடீர்னு பசிக்க ஆரம்பிக்குது, உட்காந்து பேய் மாதிரி சாப்பிட்ருப்பா. அப்போ அம்மா வந்துட்டு என்னடி நேரத்தில் உட்காந்து சாப்பிட்டு இருக்க தெரியலமா, பசிக்குதுன்னு சாப்பிட்டுட்டே இருக்கிறப்போ வாந்தி வர்ற மாதிரி இருக்கு. வாந்தி எடுக்கிறவளுக்கு பயமா இருக்கு. ஐயோ நம்ம ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்தோமே அதை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ 2 கோடு வந்திருக்கு. ஸோ பாசிட்டிவ். அவனுக்கு என்ன சொல்றது என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன இப்போ காங்தே அமெரிக்காவுக்கு படிக்க போகிறான், எப்படி காங்தே கிட்ட சொல்லாமல் இருக்கிறது, சொல்லி தானே தரணும். ஸோ அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுறாங்க, ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க. அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் கூட வாங்கிட்டு வந்துட்டு காங்தேவோட ஆஃபீஸ்க்கு கீழே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணிட்டு காங்தேவை கூப்பிடுறாங்க. காங்தே கிட்ட சொல்லிடுவோம், ஏன்னா அவன் தான் குழந்தைக்கப்பா, அவனுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காங்தேவை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டதுமே வந்த காங்தே இருந்துட்டு என்னாச்சு நீ என்னை கூப்பிட்டுருக்க அப்படின்னா என் அம்மா உனக்கு தான் கால் பண்ணாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே காங்தே, ஏன் திடீர்னு அப்படி கேட்குறேன். இல்லை நான் இந்த மாதிரி அமெரிக்காவுக்கு படிக்க போகிறப்போ நான் என்னோட வீடை வெக்கேட் பண்ணிடுவேன் இல்லையா, ஸோ அந்த அட்வான்ஸ் உனக்கு வரும்னு சொல்லிட்டேன். எங்கள் அம்மாவுக்கு வேறு தங்குறதுக்கு இடம் கிடையாது, அதனால் நான் இங்கிருந்து வெக்கேட் பண்ணுற வரைக்கும் தான் இருக்க முடியும் அம்மான்னு சொல்லிட்டேன். நான் வந்துட்டு யோன்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. எங்கள் அம்மா வந்து உங்ககிட்ட அந்த வீட்டிலே தங்கிக்கிறேன் அப்படின்னு ஏதாவது கேட்டாங்கன்னா தயவுசெய்து நீ வந்துட்டு இல்லை முடியாது, அந்த வீட்டில் உங்களை தங்குறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன், அவன் வெக்கேட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா அட்வான்ஸ் பண்ணிட்டு வாங்கிப்பேன் அப்படின்னு எங்கள் அம்மாட்டி நீ தயவுசெய்து சொல்லிவிடு. ஏன்னா நீ அப்படி சொன்னால் மட்டும்தான் எங்கள் அம்மா வெக்கேட் பண்ணிட்டு போகிற வழியை பார்ப்பாங்க. ஏன்னா இந்த வீட்டுக்கு நீ தான் அட்வான்ஸ் கொடுத்துருக்க, அந்த அட்வான்ஸ் உனக்கு தான் திரும்பி வரணும், உன்னை எப்படியாவது பேசி சரி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா இந்த விஷயத்தில் மட்டும் எங்கள் அம்மாவுக்கு நீ ஓகேன்னு சொல்லி அங்கே தங்க வச்சுன்னு வச்சுக்கோ. அவங்க அதிகமாக தான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, உனக்கு தான் பேர்டன் ஆகும். நானும் அமெரிக்கா படிக்க போயிடுவேன், என் அம்மாவை உன்னால் இங்கே சமாளிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காங்தே சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ இப்படிலாம் பேசாத காங்தே, அம்மா பற்றி இப்படிலாம் பேசக்கூடாது அப்படிங்கிறப்போ சரி இப்போ என்ன எதுக்கு கூப்பிட்டேன், எங்கள் அம்மா பற்றி இதெல்லாம் பேசுறதுக்கு தான் அப்படிங்கிறப்போ இல்லை அம்மா பற்றி பேசுறதுக்கு இல்லை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்ல வர சமயத்தில் கரெக்டாக ஃபோன் கால் வரும். யார்கிட்ட இருந்து அப்படின்னா ஜாங் கிட்ட இருந்து தான். சார் சொல்லுங்கள் சார், பக்கத்தில் ரெஸ்டாரண்ட்டில் தான் சார் இருக்கு, சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறப்போ அப்படியே உடனே வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. தான் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு சொல்லு ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லி அப்படிங்கிறப்போ இல்லை நீ முக்கியமாக யாரோக்கிட்ட பேசுகிற, என்ன மீட்டிங் அப்படின்னு கேட்குறதுக்கு இல்லை பிரசிடென்ட் கூப்பிட்டுருக்காங்க. ஐயோ பிரசிடென்ட் கூப்பிட்டுருக்காங்களா, அப்போ நீ போ காங்தே, அதுக்கப்புறம் நான் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காங்தேவை போக சொல்லிடுவாங்க யோன். சரி நம்ம இதை அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. எதுக்காக இப்போ பிரசிடென்ட் ஜாங் கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னா ஸ்ரீஜாவை வர சொல்லியிருப்பாங்க. நீ ஃபாரினுக்கு தனியாக படிக்க போகிறது கிடையாது, உங்க கூட ஒரு பர்சனும் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக தான் காங்தே வர சொல்லியிருப்பாங்க. காங்தேவை பார்த்தது ஸ்ரீஜாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா நம்ம காங்தேவோட தான் படிக்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்ரீஜாவும் உங்க கூட படிக்க வருவா அப்படிங்கிறத காங்தே கூட டின்னருக்காக வெளியே போனப்போ ஜாங் சொல்லிட்டாங்க. ஆனால் ஸ்ரீஜாக்கு இப்போ தானே தெரியுது. ஸோ அதிர்ச்சியாக இருக்கா. இந்த பக்கம் இந்த காங்தேவோட அம்மா வந்துட்டு யோனை கால் பண்ணி கூப்பிட்டு ப்ளீஸ்மா இதோ அமெரிக்காவுக்கு படிக்க போகிறானம்மா காங்தே, அந்த சமயத்தில் இந்த வீட்டுக்கு நீ தான் அட்வான்ஸ் கொடுத்தியாமே, அவன் போனதும் வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டா, அட்வான்ஸ் பண்ண உனக்கு வந்துடுமாமே, நீ அந்த அட்வான்ஸ் பண்ணிட்டு வாங்காமல் இருந்தேன்னா நானே இங்கே இருந்துப்பேன்ல அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோனும் சொல்லிடுவா. ஐயோ நீ எனக்கு வந்து ரொம்ப செல்ல குட்டி, நான் என்ன கேட்டாலும் ஓகேன்னு சொல்லிடுறேன், நீ தங்கமான பொண்ணுமா, எனக்கு இரு உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணுது, இரு ஏதாவது சமைச்சு கொடுக்குற அப்படிங்கிறப்ப இல்லை ஆண்டி பரவாயில்ல நானே பாருங்க உங்களுக்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்குறப்போ எகெயின் வந்து வாமிட் வர்ற மாதிரி இருக்குது. வாமிட் எடுக்கிறதுக்காக பாத்ரூம் போயிடுவா. யோன் என்னாச்சு ஏதாச்சு, சரி உனக்கு ஏதாவது டேப்லெட் ஏதாவது வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோன் ரெஸ்ட் ரூமுக்கு போய் வாமிட் எடுத்துட்டு இருக்க அந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு தான் பணம் காசு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் தேடுற மாதிரி அங்கே காசு தேட ஆரம்பிப்பா. என்ன யோன் எந்த டேப்லெட்டும் பேக்கில் இருக்கிற மாதிரி இல்லையா அப்படிங்கிறப்போ இல்லை ஆண்டி டேப்லெட் எல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இது சரியாயிடுது அப்பப்போ வர்றதா அப்படின்னு சொல்கிறப்போ பணம் கொஞ்சம் தான் இருக்குது, அதை எடுத்து வச்சுக்கிட்டு பேகை தள்ளி வைக்கல அப்படிங்கிறப்போ பேக் கீழே விழுது, உள்ளே இருக்கிறதெல்லாம் சதறுது. அதில் இவங்க ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமாக ஸ்கேன் எடுத்திருப்பாங்க இல்லையா, அது குட்டியாக அந்த ஃபோட்டோ மாதிரி இருக்குது. அதை பார்த்தவங்க பாத்ரூம்குள்ளே வந்துட்டு என்னது நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
ஆண்டி நீங்கள் பார்த்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆமாம், இதை காங்க்தேக்கிட்டே சொல்லிட்டியா அப்படிங்கிறப்போ, இல்லை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கம்பெனிக்கு போனேன். அவனுக்கு முக்கியமான வேலை வந்துடுச்சு, அவன் ஈவினிங் வந்ததும் சொல்லிடுவான் அப்படிங்கிறப்போ, தயவுசெய்து சொல்லாத அப்படிங்கிறாங்க. ஏன்டி அப்படி சொல்கிறீங்க? அவன் தான் இந்த குழந்தைக்கு அப்பா, அவனுக்கு தெரியணும்ல அப்படிங்கிறப்போ, இதை பாரு, இப்போதான் உனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, வேலை கிடச்சிருக்கு, அவன் ஃபாரின் போகணும். நீ மாசமாக இருக்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா அவன் உடனே கல்யாணம் பண்ணிக்கணும். கண்டிப்பாக ஃபாரின் போக முடியாது. அவனோட குரோத்தை தடுக்க பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. ஆண்டி, அப்போ இந்த குழந்தைய பற்றி என்னை பற்றி ஏன் யோசிக்க மாட்டேன்றீங்க? காங்க்தே தான் குழந்தையோட அப்பா, அவனுக்கு எப்படி தெரியப்படுத்தாமல் இருக்கிறது? அவனுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா உடனே எந்த ஒரு ரஷ்ஷும் வேண்டாம். வேணா கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவன் வந்து அமெரிக்காவுக்கு படிக்க போட்டும், திரும்பி வந்ததுக்கப்புறமாக எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு செரமனி மாதிரி மேரேஜை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிற சமயத்தில், இதை பாரு, இப்போ அது பிரச்சனை கிடையாது. நீ மாசமாக இருக்கேன்னு தெரிஞ்சாலே அவன் கண்டிப்பாக அமெரிக்கா போக மாட்டான். நீ அவனை ஹோல்ட் பண்ணி வைக்க பார்க்குறியா, ஃபியூச்சருக்கு எடுக்க பார்க்குறியா? இதை பாரு, நான் கண்டிப்பாக காங்க்தேவை வந்து பொறுப்பாக பார்த்துக்கிட்ட அம்மா கிடையாது தான். ஆனால் அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அம்மா. அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்போ அதை வந்து தடுத்து நிறுத்தக்கூடாது. இப்போ என்ன, உனக்கு நாளைக்கே குழந்தை பிறந்துட போகுதா? குழந்தை பிறக்கிறதுக்கு 10 மாதம் ஆகும் இல்லையா? ஸோ அவன் ஃபாரின் போகட்டும். அவன் அமெரிக்கா போய் இங்கே செட்டில் ஆனதுக்கு அப்புறமாக அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கோ. அப்பா அவன் ஏதாவது ஏன் அங்கேயே சொல்லலை இங்கேயே சொல்லலை அப்படின்னு கேட்டானா, அவங்க அம்மா கிட்ட சொன்னா, அவங்க அம்மா தான் இப்படி சொன்னாங்க அப்படிங்கிறது கூட நீ சொல்லிக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறப்போ, யோனும் யோசிக்கிறா. சரி, இவங்க சொல்றதும் சரியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துடுறா. அப்பா சொன்னதுக்காக ஸ்ரீஜா ஓகேப்பா நான் ஃபாரின் போய் படிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டா அப்பாக்காக. ஆனால் தன் கூட வர போகிறது காங்க்தேன்னு தெரியறப்போ, எப்படா படிக்க போகிறோம் அமெரிக்காவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கா. ஏன்னா காங்க்தே கூட போகிறோம், அமெரிக்காவில் காங்க்தே கூட தனியாக இருக்க போகிறோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு சந்தோஷமா அவக்குள்ள அந்த அளவுக்கு இருக்கு. ஆனால் இந்த பக்கம் காங்க்தேவை க்ளோஸாக ஃபாலோ பண்ண சொல்லி சில பேர்கிட்ட சொல்லியிருப்பாங்க ஜாங். அதன் வகையில் ரூஃப் டாப்பில் வச்சுட்டு ஒரு டைம் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார் இல்லையா காங்க்தே, அதை ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. யோன் கூட வெளியே போனது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த யோன் தான் சின்ன வயசில் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த யோன். அதுக்கப்புறமா ஆர்ஃபனேஜுக்கு கொண்டு போய் விட்ட அந்த பொண்ணு யோன் இந்த பொண்ணு தான் அப்படிங்கிறது ஜாங்குக்கு தெரியாது. ஆனால் இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க. இவன் இந்த அளவுக்கு அந்த பொண்ணை லவ் பண்ணுறான், என்ன ஆகும் ஏதாகும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஜாங்குக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தோம். காங்க்தேக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, அந்த பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டே இவன் ப்ராமிஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சிருந்தோம். ஸ்ரீஜாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வேணுக்குமே அமெரிக்கா அனுப்புறாரு. இந்த பக்கமாக காங்க்தேவோட அம்மா கிட்ட பேசிட்டு யோன் வந்துட்டு இருப்பா. யோனோட வீட்டுக்கு முன்னாடி காங்க்தே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன், ஏன் ஒரு மாதிரி இருக்க? என் அம்மா உங்ககிட்ட பேசினாங்களா, அந்த வீட்டில் தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அது வேணும் இது வேணும் டார்ச்சர் பண்ணாங்களா? ஃபர்ஸ்ட் எங்கள் அம்மாவை துரத்த போகிறோம் அப்படிங்கிறப்போ டக்குனி ஹக் பண்ணிப்பா. இல்லை காங்க்தே, நான் அதை நினச்சாலல்ல, நான் வந்து உன்னை ஓகே போ படிக்கிறதுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் நீ சீக்கிரம் போகிற அப்படிங்கிற ரியாலிட்டி எனக்கு இப்போ தான் ஹிட் ஆகுது, அதுதான் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறப்போ, இதை பாரு, நீ என்னை போக வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்னா நான் அமெரிக்கா போக மாட்டேன், படிக்க போக மாட்டேன் அப்படின்னு கம்பெனியில் சொல்லிடுறேன். முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறப்போ, சச்சே நான் பாரு ஸ்டூப்பிட மாதிரி பேசுகிறேன், ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டேனே தவிர்த்து நீ கண்டிப்பாக போகணும், இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கணும், உனக்காக நான் காத்துட்ருக்கேன், உன் மனசில் இருக்கேன் இல்லையா, நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா, உன்னில் இருக்கிற பாதி எனக்கு சொந்தமானது, நான் இங்கே தான் இருக்கேன், நீ போய் படி அப்படிங்கிற சமயத்தில் அப்போ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கையோட சர்ச்சுக்கு கூப்பிட்டு வந்து 2 ரிங்கு வாங்கி வச்சிருப்பாரு காங்க்தே. அதை வந்து ஆளுக்கு மாற்றி விட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதாவது கல்யாணம் ரெஜிஸ்டர் ஆகலே தவிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறப்போ மாற்றி மாற்றி வாக்குறுதிகள் கொடுத்துப்பாங்க, அதை கூட ப்ராப்பராக பண்ணுறாங்க. நான் வந்து இவ்வளோ தான் காதலிப்பேன், இவளுக்காக எல்லாமே பண்ணுவேன், நான் யோனை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காங்க்தே சொல்ல, காங்க்தே தான் என்னோட கணவன், நான் அவனுக்காகவே காத்துக்கிட்டு இருப்பேன், அவனுக்காகவே வாழ்வேன், நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பதில் வாக்குறுதி கொடுக்குறாங்க. இப்போ காங்க்தே ஏன் உடனே கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், வா கல்யாணம் பண்ணிக்கலாம், வா ஒரு ப்ராப்பரான வெட்டிங் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு ஏன் இன்செர்ட் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படிங்கிறதுக்கான விளக்கம் பின்னாடி தெரிய வருங்க. அதுக்கப்புறம் 2 வாரம் கடந்து போகுது. காங்க்தே அமெரிக்காவுக்கு கிளம்புறாரு. ஏர்போர்ட்டில் வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறதே நம்ம யோன் தான். ஃப்ளைட்டில் தன்னோட சீட் எங்கே இருக்குன்னு தேடி போகிறப்போ பக்கத்து சீட்டில் ஸ்ரீஜா உட்காந்துட்டு சிரிச்சுக்கிட்டே பார்க்குறா. அவளுக்கு சந்தோஷம், காங்க்தே கூட போகிறது. ஆனால் காங்க்தேக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி தர்ம சங்கடமாக தான் பார்ப்பாங்க. ஸ்ரீஜாவை ட்ராப் பண்ணுறதுக்காக ரூனா வந்திருப்பாங்க. காங்க்தேவை ட்ராப் பண்ணிட்டு யோனா அந்த இடத்துல வந்து நிற்பாங்க. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துப்பாங்க. யோனை வந்து சுத்தமாகவே ரூனாக்கு அடையாளம் தெரியல, ஆனால் ரூனாவை யோனுக்கு அடையாளம் தெரிஞ்சாலும் பெருசாக காட்டிக்கிறது இல்லை. அப்படியே 5 வருஷம் கடந்து போகுதுங்க. நம்ம யோனை தான் காட்டுறாங்க. 5 வருஷம் கடந்து போயிடுச்சு, 5 வருஷம் ஆச்சு, இன்னும் காங்க்தே அமெரிக்காலேருந்து ரிட்டர்ன் ஆகல, இன்னும் படிப்பு விஷயமா அங்கே தான் இருக்காரு. போகிறதுக்கு முன்னாடி 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா சர்ச்சில், யாருக்கும் தெரியாமல் இவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சு அந்த வெட்டிங் ரிங்கை இன்னும் யோன் கையில் தான் போட்டிருக்காங்க. இப்போ யோனோட பிஸ்னஸ் மாம்ஸ் குக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு க்ளவுட் கிச்சன் மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, அதை கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க, ஒரு 10-15 பேருக்கு சமைக்கணும் அப்படிங்கிறப்போ வீட்டுக்கே போயிட்டு சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்க கிச்சன்லேயே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து டிஸ்பிளே பண்ணி கொடுத்துட்டு வருவாங்க. இப்படி தன்னோட ஒர்க்கில் யோன் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கா. இந்த பக்கம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஸ்டால் மாதிரி தானே வச்சுருந்தாங்க. யோனோட அம்மா வந்துட்டு ஒரு குக்கிங் ஸ்டால் தான் வச்சுருந்தாங்க. இப்போ தனியாகவே டான் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையே ஓப்பன் பண்ணிட்டாங்க. பயங்கர பிஸியாக பரபரன்னு போயிட்டு இருக்கு ஒர்க்கு.
கஸ்டமர்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறமாக கடை கதவை சாத்திட்டு யோனோட அம்மா வந்து உட்கார்றப்போ இப்படியே நல்லபடியே பிஸ்னஸ் போச்சு அப்படின்னா திரும்பி வந்ததும் காங்தேவுக்கும் யோனுக்கும் நல்ல கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆனால் 5 வருஷம் ஆச்சு. இந்த 5 வருஷத்துல வெக்கேஷன் லீவுக்கு கூட காங்தேவ் வரவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. எங்க காங்தேவோட அம்மா திருந்துவாங்களா? கிளப்புக்கு கண்டவ புருஷன் கூட போயிட்டு டான்ஸ் ஆட அவ பொண்டாட்டுக்கு தெரிஞ்சு மார்க்கெட்ல வந்து சண்டை பிடிக்க அதை நம்ம யோன் எதிர்ச்சியா பார்த்து விலக்கி விட போக அப்படின்னு சொல்லி பெரிய பஞ்சாயத்து ஆயிடுது. ஐயோ ஆண்டி சண்டை பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்துட்டு தடுக்க பாப்பா. யோனோட கைவே பிடிச்சி கடிச்சு வச்சிருவா காங்தேவோட அம்மா. இதை பார்த்ததும் யோனோட அம்மாக்கு கோவம் வந்துடும். எதுக்கு நீ என் பிள்ளையோட கையை பிடிச்சி கடிச்சு வச்சா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நீ காசை வாங்கிட்டு காசை திருப்பி கொடுக்காம போனவ தானே நீ, உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் காங்தேவோட அம்மா அப்படிங்கிறதுனாலையும் என் பொண்ணு யோன் சொன்னா அப்படிங்கிறதுனால வாய மூடிட்டு இருக்கேன். உனக்கெல்லாம் இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். கண்டவ புருஷன் கூட கூத்தடிக்கிறீ வெக்கமால அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுருவாங்க. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு ரூனாவும் ஜாங்கும் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா சேர்மேனுக்கும் ரொம்ப உடம்பு சரியில்லை. அங்கே வந்து பார்த்து சிட்டிக்காரி உட்காந்து மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இந்த சமயத்தில் உனக்கு மேக்கப் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரூனா கேட்கறதுக்கு, இல்லை நான் ரொம்ப டல்லாக இருக்கிறத பார்த்துட்டு நான் என்ன செத்தா போயிட்டேன், விதவை மாதிரி தெரியற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கேட்டார், அதனால தான் கொஞ்சம் மேக்கப் போட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. சேர்மேனுக்கு அட்டாக் வந்திருக்கும். இப்போ கொஞ்சம் அன்கான்ஷியஸ் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. டாக்டர்ஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உத்தரவாதம் எதுவும் கொடுக்கறதுல நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்பா அப்படி படுத்த படுக்கையே கிடக்கிறாரு. சீமந்த புத்திரன் பார்க் ஏன் வரல அப்படிங்கிறப்போ அவன் வருவான் சொல்லி விட்டுருக்கான், வருவான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் பறந்து கட்டிட்டு வந்திருக்கணும், வருவான் நம்ம வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே வர்றப்போ இவங்க கேட்குறாங்க, ஜாங்கு உங்கள் அப்பா படுத்த படுக்கையில் இருக்காங்க ரூனா, இப்போ கூட ஏன் விஷத்தை கேட்குறேன்? என் அப்பா இப்படி அந்த ஆஸ்பத்திரி பெட்டில் கிடக்கிறத பார்க்குறப்போ எனக்கு நெஞ்சு வலிக்குதுங்க. ஆனால் அட் த சேம் டைம் என் அம்மா இறந்து போன உடனேயே என் ஃப்ரெண்டையே எங்கள் அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டார் பார்த்தீங்களா, அதை என்னால் இன்னும் தாங்க முடியல. அதெல்லாம் நினச்சி பார்க்குறப்போ அவர் செத்து போட்டுன்னு எனக்கு தோணுது. இப்படி நான் பேசுகிறப்போ என்னை பார்த்தா குடும்பக்காரி மாதிரி பலருக்கு தோணும். ஆனால் அனுபவிச்சு எனக்கு தானே தெரியும் அப்படிங்கிறாங்க. என்னால் புரிஞ்சுக்க முடியுது ரூனா. பட் இருந்தாலும் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கோ. நம்ம பொண்ணு அமெரிக்காலேருந்து ரிட்டர்ன் வர போகிறா. அப்போது இந்த மாதிரி நின்னா நல்லாவா இருக்கும் அப்படிங்கிறப்போ அது ஒன்றுக்காக தாங்க என்ன ரொம்ப வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இந்த பக்கமாக காங்தேவோட அம்மா வீட்டுக்கு வந்து சாப்பிட்ருக்கப்போ காங்தே கிட்டேருந்து கால் வருது. என்னப்பா எப்படி இருக்கேன், எத்தனை மணிக்கு வந்து ஃப்ளைட்டு அதுதான் சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமாக யோன்கிட்ட நான் சொல்லிட்டேன்ப்பா, உன் அம்மாவை அப்புறம் நீ இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாமல் எப்படி, நான் எல்லாத்தையும் யோன்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாங்க. அப்படி என்னத்தை சொன்னாங்க, அவன் என்ன சொன்னான் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒன்றும் புரியல. இந்த பக்கமாக அம்மா கூட யோன் வீட்டுக்கு வந்தவன் அச்சோ குழந்தை கூப்பிட்டு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டர் கார்டனுக்கு போய் குழந்தை கூப்பிட்டு வரா. காங்தேக்கும் யோனுக்கும் பிறந்த பெண் குழந்தை. இப்போ வரைக்கும் காங்தேக்கு தனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு, அது கிண்டர் கார்டன் படிக்குது அப்படிங்கிற அளவுக்கு கூட உனக்கு தெரியாது. கிண்டர் கார்டனில் குழந்தை கூப்பிட்டு வரப்போ டீச்சர் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி குட்டி பாப்பா சொல்லிக்கிட்டே இருந்தாலே உங்கள் அப்பா வரப்போகிறாங்க நாளைக்கு அப்படின்ட்டு. அப்படியே அப்படின்னு கேட்குறப்போ ஆமாம் டீச்சர் நாளைக்கு அவங்க அப்பா ஃபாரின்லேருந்து வராரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக குழந்தை கூப்பிட்டு வருவா. வீட்டுக்கு வரப்போ ரிப்போர்ட்டர் தங்கச்சி சாப்பிட்ருப்பாங்க. அந்த சமயத்தில் சித்தி என்னோட அப்பா வர போகிறாங்க, நான் இந்த ரைம் சொல்வேன் அந்த ரைம் சொல்வேன்னு குழந்தை சொல்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அம்மாவுக்கு தன்னோட 2 பொண்ணுங்களும் வந்துட்டு இன்னும் கல்யாணம் செட்டில் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் வருத்தம் இருக்க தான் செய்யுது. யோன்கிட்ட கூட சொல்லுவாங்க, காங்தே வந்தது ஃபர்ஸ்ட் உன்னோட கல்யாணத்தை முடிக்கணும், அதுக்கப்புறமாக இதுக்கு 2ங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ ரிப்போர்ட்டர் தங்கச்சிக்காரிக்கு கோவம் வந்துடுது. அம்மா எனக்கு சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு கிளந்து வெளியே வருவாளா. பின்னாடியே யோன் சமாதானப்படுத்த வருவாங்க. அம்மாவை பற்றி தான் உனக்கு தெரியும் இல்லையா, நம்ம நலனுக்காக தானே பேசுகிறாங்க, கோச்சுக்காது அப்படிங்கிறப்போ யோன் என்னை பற்றி அம்மா பேசுறது சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ, பிளைண்ட் டேட்டுக்கு போ அம்மா சொல்கிறது ஒரு வகை, அதை விட்டுரு. ஆனால் எனக்கு கூட நினச்சாதான் வருத்தமாக இருக்குது. நீ 5 வருஷமாக வந்துட்டு காங்தே வரல. இந்த 5 வருஷத்தில் ஒரு வாட்டி கூட காங்தே லீவுக்குன்னு கூட இங்கே வந்து உன்னை பார்த்துட்டு போல. ஃபோனில் பேசிக்கிறீங்க, அதுவும் இப்போல்லாம் அது ரொம்ப ரேர் ஆகிட்ட மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நீ குழந்தை பெற்று வச்சிருக்கேன் அவனுக்கு, ஆனால் இப்போ வரைக்கும் இந்த குழந்தை உனக்கு பிறந்தது கிண்டர் கார்டன் போகிற வயசில் உனக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிறது நீயும் காங்தே கிட்ட சொல்ல. இல்லை அவனோட படிப்புன்னு ஆரம்பிக்கிறப்போ இதை பாரு, நீ மாசமாக இருக்கிறப்ப காங்தே கிட்ட சொல்லியிருக்கணும். ஆனால் நீ அப்போ சொல்லாததே தப்பு. 4 வயசு ஆயிடுச்சு இந்த பாப்பாவுக்கு, இவ கிண்டர் கார்டன் போயிட்டு இருக்கா, இப்போ வரைக்கும் சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப தப்பு. நான் உனக்கு கேட்குறேன், ஃபஸ்ட்டு 3 வருஷம் தான் படிப்புன்ட்டு போனான், 5 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு டிப்ளமோ கோர்ஸ் அது இதுன்னு சொன்னான். நான் உங்ககிட்ட ஒன்று தான் கேட்குறேன், 5 வருஷமாக அவங்க ஃபாரினில் தனியாக இருக்கான், 5 வருஷத்துல ஒரு நாள் கூட இங்கே வரல. அங்கே அவனுக்கு வேறு ஏதாவது பொண்ணை பார்த்து பிடிச்சிருந்தா அவளே வேற மாதிரி இருந்தா என்னடி பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறப்போ ஏன் காங்தே அப்படி பண்ண மாட்டான்னு இவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறா. உனக்கு அந்த நம்பிக்கை இருந்தால் சரி, அந்த நம்பிக்கை கண்டிப்பாக பழிக்கணும், நானும் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர் தங்கச்சி வந்துடுவா. நேராக ஒரு ஃப்ளாட்டுக்கு தான் வருவா. அவ கூட கேமராமேனாக ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவரோட ஃப்ளாட்லேயே வந்துட்டு ஒரு ரூம் ரெண்டுக்கு எடுத்து தங்கியிருப்பா. எப்போவா அவள் தான் வீட்டுக்கு போவா, ஏன்னா இங்கேருந்து அவங்களோட மேகசின் கம்பெனிக்கு போயிட்டு வரதுக்கு பக்கமாக இருக்கும். ஸோ அதனால இந்த ரூமை மட்டும் ரெண்டுக்கு எடுத்து தங்கியிருப்பா. அதுக்கப்புறமாக அக்கா காரியை தான் காட்டுறாங்க. இந்த ஜவுளி கடையில் பொம்மை எல்லாம் நிற்கும் இல்லைங்களா, அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பையன் வந்துட்டு இது பொம்மை மாதிரி தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்து கிள்ளியெல்லாம் வச்சிருவான். இதில் அக்கா காரியால முடியல, அசைஞ்சு போட அந்த பக்கம் அப்படின்னு அந்த பையன் ஓடி வந்து அம்மா அந்த பொம்மை அசையுதுமா அப்படிங்கிறப்போ
கண்ணா அது பொம்மை கண்ணா, அசையாது. ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு அங்கிருந்து கூப்பிட்டு போவாங்க. அதுக்கப்புறமா அக்காக்காரி வீட்டுக்கு வருவா. இந்த அக்காக்காரி நாம வந்து இந்த மாதிரி தான் வேலை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டா. ஏன்னா இவ சரியா படிக்கவும் இல்லை, நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, எந்த ஒரு இடத்துல வேலைக்கு போனாலும் ரொம்ப நாள் இருக்க மாட்டாளா. ஸோ அதனால பந்தாவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஜவுளி கடையில் பொம்மையா நிற்கிற வேலையை தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம ஒரு நல்ல கம்பெனியில் ஃப்ரண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிருப்பா. அது மட்டும் இல்லாமல் பெரிய பணக்கார வீட்டு பசங்களே என்ன காதலிக்கிறாங்க, பிளைண்ட் டேட்டுக்கு போகிறேன், எனக்கு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டிக்கே ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பா. அப்போ குட்டி பாப்பா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கோம். அந்த அக்காக்காரி பார்த்துட்டு குழந்தை ஒன்றும் காங்தே மாதிரியோ உன்ன மாதிரியோ இல்லையோன், பாப்பா பார்க்கறதுக்கு என்ன மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கமாக ஸ்ரீஜாவை காட்டுறாங்க. ஸ்ரீஜா படுத்து தூங்கிட்டு இருக்கா. திரும்பி பார்க்குறப்ப தன் பக்கத்தில் இருந்த காங்தேவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன காங்தே இங்கே வந்து நிற்கிற அப்படின்னு காங்தேவை ஹக் பண்ணிக்கிறா. ஸ்ரீஜாவும் காங்தேவும் இப்போ கொரியாவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் நாளைக்கு தான் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்தே வந்துட்டு யோன் கிட்ட சொல்லிட்டா. ஆனால் இல்லை, ஒரு நாளைக்கு மட்டும் வந்துட்டாங்க, இங்கே ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காங்க. காங்தேவும் திருப்பி வந்து ஸ்ரீஜாவை ஹக் பண்ணிக்க, ரெண்டு பேரும் பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணுறாங்க, காதலிக்கிறாங்க. காங்தே பயமா இருக்கா, நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஸ்ட்ராங்காக இரு, அது மட்டும் போதும் அப்படிங்கிறப்போ ஸ்ரீஜா பயம்புறுத்தாத, ஆல்ரெடி பயந்து போயிருக்கா அப்படிங்கிறாங்க. இதை பாரு, ஒன்ஸ் ரியாலிட்டி ஹிட் ஆகுறப்போ என்னை விட்டு ஓடிடலான்னு நினைக்காது, இந்த உலகத்தோட மூளைக்கே நீ ஓடினாலும் நான் வந்து பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரொமான்டிக்காக பேசிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, காங்தே ஸ்டடியான மைண்ட் உள்ள ஒரு பர்சன் கிடையாது. அதனால தான் அமெரிக்காவுக்கு படிக்க போகிறோம் அப்படிங்கிற சமயத்துலையும், தன் கூட ஸ்ரீஜா வரப்போகிறா அப்படிங்கிற சமயத்துலையும், அதுவும் ஜாங் வந்து என் பொண்ணு ஸ்ரீஜாவும் கூட படிக்க வருவாப்பா, அவளை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு நல்லா சொல்கிறத வச்சு பார்த்து எங்கே நாம் வந்து நம்மளையும் மிஸ் ஆகிடுவோமோ, நம்ம மனசு வந்து மாறிடுமோ அப்படிங்கிறதுக்காகத்தான் போகிறதுக்குள்ளே கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகலாம், ரிங்கை மாற்றிக்கலாம் அப்படி நல்லா வந்துட்டு காங்தே வந்து யோன் கிட்ட சொல்லியிருப்பான். கடைசியில் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ரிங்கெல்லாம் மாற்றிட்டு தான் வந்திருப்பாங்க. பட் அது வந்து ப்ராப்பரான வெட்டிங் கிடையாது, யாருக்கும் தெரியாது, கல்யாணத்தை ரெஜிஸ்டரும் பண்ணல இல்லையா. ஸோ தன் மைண்டு மாறிடுமோ அப்படிங்கிற பயத்தில் தான் இத்தனையும் சொல்லியிருக்கான். பட் அது யோனுக்கு புரியல. இப்போ காங்தே மனசும் மாறிடுச்சு, காங்தேவும் ஸ்ரீஜாவும் காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே சித்திக்காரி வந்துட்டு சீக்கிரமாக தன்னோட ஹஸ்பண்ட் நல்லபடியாக குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலில் சாமி கும்பிட்டுருக்காங்க. இங்கே சேர்மனுக்கு திடீர்னு சீரியஸ் ஆயிடுது. பக்கத்தில் யாருமே இல்லை, தன் பொண்ணு இன்னைக்கு வந்து அமெரிக்காலேருந்து வரப்போறா, அவளை ரிசீவ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நாம கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்லர் வந்திருப்பாங்க. அப்போ ஒரு மேகசினை படிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் இந்த மேகசினில் தான் தங்கச்சிக்காரி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னோட பிஸ்னஸுக்கு கொஞ்சம் ஆட் ப்ரமோஷன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு யோன் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பேஜில் ஆட் ப்ரமோஷன் பண்ணியிருப்பாங்க. நல்லா இருக்கே, ஹோம்மேட் ஃபுட்ஸை வீட்டுக்கே வந்து கூட சமைச்சு டிஸ்பிளே பண்ணுவாங்களா, இந்த ஆட்ல இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸை பார்க்குறப்பவே பிக்சராக பார்க்குறப்ப நல்லா இருக்கே, இவங்களை வந்து ஒரு வாட்டி நம்ம வீட்டில் வந்து சமைக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க ரூனா. இன்னைக்கு தான் காங்தே வர போகிறாங்க இல்லையா, ஸோ நான் மேக்கப் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்காக்காரி வந்துட்டு யோனுக்கு மேக்கப் போட்டுக்கிட்டே விட்டுட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் ஃபோன் கால் வரும். யார்கிட்ட இருந்து? இந்த ரூனா கிட்ட இருந்து தான். என் பொண்ணு இந்த மாதிரி 5 வருஷமா அமெரிக்காவில் படிச்சுட்டு வர போறாமா, அவளுக்கு வீட்டுக்கு வரப்போ நான் வந்து ஒரு விருந்து வைக்கணும்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் சர்வன்ஸ் எல்லாம் இருக்காங்க, பட் இருந்தாலும் அவங்க வந்து சமையலெல்லாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, அதனால தான் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து கூப்பிடுறேன் அப்படிங்கிறாங்க. நாம பேசுறது இந்த யோன் தான் அப்படிங்கிறது ரூனாக்கு தெரியல, ரூனா கிட்ட தான் பேசுறோம் அப்படிங்கிறது யோனுக்கு தெரியல. சரி மேடம், நீங்க என்னென்ன மெனு வேணும்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோன் கால் கட் பண்ணிடுவா. ஆனா அந்த நேம் நம்பர்ல எழுதி வச்சிருப்பாங்களா, என்ன இந்த பேரு ஃபெமிலியரான பேரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் ரூனாக்கு தோணும். சரி, ஒரே பேர்ல நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை அசால்ட்டா விட்டுருவாங்க. இந்த பக்கம் சேர்மனுக்கு சீரியஸாக இருந்தது இல்லையா, ஸோ இவங்களுக்கு வந்து தகவல் கிடைச்சதும் ரூனாவும் ஜாங்கும் வருவாங்க. இங்கே தான் போனேன் சித்திக்காரி அப்படிங்கிறப்ப உங்கள் கோயிலுக்கு போயிருக்காங்க உங்கள் அப்பாக்காக வேண்டிக்கிறதுக்கு. ஆமாம்மா, கோவிலில் கடந்தா சரியா போச்சா, அப்பா பக்கத்தில் யாருமே இல்லை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் சித்திக்காரிக்கு கால் பண்ணுறாங்க. எங்கே போனேன், அப்பாவுக்கு சீரியஸாக இருக்க உடனே வா அப்படின்னு சொல்கிறப்போ இந்த பக்கம் ஃப்ளைட்டை காட்டுறாங்க. ஃப்ளைட்டில் பார்க்க காட்டுறாங்க. அவர் கையில் ஒரு கை குழந்தை இருக்குது, அது அழுதுகிட்டே இருக்கு, அதை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. பார்க்கும் வந்துட்டு ஃபாரின்லேருந்து தான் வராரு, இவர் வந்து லண்டனில் இருந்திருப்பாரு. ஸோ அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால பார்க்கறதுக்கு வராங்க. இந்த பக்கம் குழந்தைக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடும். கிண்டர் கார்டனுக்கு வந்து பார்த்துட்டு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சரி, குழந்தைய வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன், பட் இன்னைக்கு அவங்க அப்பா வருவார், நான் பிக்கப் பண்ண போகணும், குழந்தைய வேணா கூப்பிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பிக்கப் பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்போ, இல்லைம்மா நான் அப்பா இப்போ நல்லா இருக்கேன், நான் இருக்கேன், நீ போயிட்டு அப்பாவை பிக்கப் பண்ணிட்டு வந்து நீ அப்பாவும் என்னை வந்து கிண்டர் கார்டனில் பிக்கப் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை இவ்வளோ ஆசையாக சொல்கிறப்போ யோனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால டீச்சர் கிட்ட, சரிங்க நான் இப்போ என் ஹஸ்பண்டை பிக்கப் பண்ணுறதுக்காக நான் ஏர்போர்ட் போகிறேன், நான் வந்து என் அம்மா கிட்ட சொல்லிடுறேன், நான் என் ஹஸ்பண்டை பிக்கப் பண்ணுறதுக்காக ஏர்போர்ட் போகிறேன், நான் வரதுக்கு முன்ன பின்ன லேட் ஆச்சுன்னா என் அம்மா வந்து குழந்தைய கூப்பிட்டுப்பாங்க கிண்டர் கார்டன்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வர்ற வழியில் காங்தேவோட அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க, ஏன்னா ஏர்போர்ட்டுக்கு போகிறேன், நீங்களும் கூட வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிட்டு காங்தேயை பிக்கப் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக கால் பண்ணுறாங்க. ஆனால் காங்தேவோட அம்மாவுக்கு பதுக்குன்னு இருக்குது. காங்தேவோட அம்மாவுக்கு எல்லாமே தெரியும். காங்தேவோட மனசு மாறிடுச்சு. தன் கூட வந்து ஸ்ரீஜா அப்படிங்கிற பொண்ணை காதலிக்கிறான். அந்த பொண்ணு தான் அந்த கம்பெனி சேர்மேனோட பேத்தி. நான் வந்து யோன் கூட சேர்ந்து வாழ போகிறதில்ல அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டான். அது மட்டும் இல்லாமல் நான் கொரியாவுக்கு வந்துட்டேன், நாளைக்கு தான் நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோன் கிட்ட சொல்லி வச்சிருக்கேன்.
பட் ஏர்போர்ட்டுக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோன் கிட்ட சொல்லிடுங்க, எனக்காக அவளை காத்துட்டு இருக்க வேண்டாம்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்லியிருப்பான் காங்தே. இந்த அம்மாவும் சரி சரி நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் நேற்று கூட ஃபோன் பண்ணப்போ நீங்கள் யோன் கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க இல்லையா, அது இதுதான். ஆனால் இப்போ யோன் கால் பண்ணுறாங்க. ஆனால் யோன் கிட்ட சொல்கிறதுக்கு இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் சங்கோச்சமாக இருக்குது, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இவன் பாட்டுக்கு யோனுக்கு சீட்டிங் பண்ணிட்டான், வேற ஒரு பொண்ணு கூட சேர்ந்து யோனை வந்து பிரேக்கப் பண்ணிட்டான். இப்போ இந்த பொண்ணு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் யோன் கால் பண்ணுறான். கால் அட்டன் பண்ணாமல் இருக்காங்க. என்னது இது, காங்தேவோட அம்மா கால் அட்டன் பண்ண மாட்டேன்றாங்க. நம்ம கூட ஏர்போர்ட்டுக்கு வருவாங்களோ என்னன்னு தெரியலையே. சரி நாம டிலே பண்ண முடியாது, நாம காங்தே வெயிட் பண்ண வைக்க முடியாது, நாம ஏர்போர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துகிட்டு இருப்பா யோன். அந்த சமயத்தில் நம்ம பார்க் வந்த ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிடும். குழந்தை தூக்கிட்டு அவரும் வந்துட்டு இருப்பாரு. இது பார்க்கோட குழந்தை இல்லைங்க, லண்டன்லேருந்து வர்றப்போ இன்னொரு லேடியோட குழந்தை. அவங்களுக்கு ஃப்ளைட்டில் வர்ற சமயத்தில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். இப்போ ஃபுட்டு ஒத்துக்காததுனால அவங்களுக்கு வந்து ஸ்டொமக் அப்செட் ஆயிருக்கும். ஸோ அந்த சமயத்தில் குழந்தைய பக்கத்தில் இருந்ததுனால பார்க் கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஃப்ளைட்டை விட்டு இறங்குறப்ப கூட எகெயின் அவங்களுக்கு ஒரு மாதிரி எகெயின் ஸ்டொமக் அப்செட் ஆயிருக்கும். ஸோ ஏர்போர்ட்டில் வந்துட்டு லேண்ட் ஆனதுக்கப்புறமா கூட மெடிக்கல் ரூம் போயிட்டு என்ன எதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்திருப்பாங்க. அது வரைக்கும் குழந்தை பார்க் கிட்ட தான் இருந்திருக்கும். ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய அவங்க வாங்கிட்டு போவாங்க. அதுக்கப்புறமாக ஹாஸ்பிட்டலுக்கு அப்பாவை பார்க்கறதுக்காக பார்க்கு வெளியே வந்துட்டு இருப்பாரு ஏர்போர்ட்டை விட்டு. ஐயோ ஃப்ளைட் வந்துருச்சா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோன் உள்ள வரப்போ பார்க்கும் யோனும் இடிச்சுப்பாங்க. ரெண்டு பேரும் சாரி சாரின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் இடிக்கிறப்போ ட்ரெஸ் வந்து இவரோட அந்த சூட்கேஸில் பட்டு யோனோட ட்ரெஸ் வந்து கிழிஞ்சிடும். இவர் நோட்டீஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டு போக மனசு இல்லாமல், ஏமா பொண்ணே ஒரு நிமிஷம் அப்படியே பின்னாடியே ஓடி வந்து உங்கள் ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. யோனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பேக்கை வச்சு மறைக்கிறாங்க. ரொம்ப சங்கோச்சமாக ஃபீல் பண்ணுறாங்க. பார்க் இருந்துட்டு டக்குன்னு அவரோட கோட்டை கழட்டி இடுப்போட சேர்ந்து கட்டி விட்டுட்டு, உங்கள் ட்ரெஸ் கிழிஞ்சதும் தெரியாது, இது ஒரு புது ஸ்டைலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சார் உங்கள் பேர் என்ன, உங்கள் அட்ரஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் துவைச்சு அயன் பண்ணி கொண்டு திருப்பி கொடுத்துட்றேன் உங்களோட ஸ்வெட்டர் அப்படிங்கிறப்போ, அதெல்லாம் வேண்டாங்க, ஒன்றும் அவ்வளோ வேலை அதிகமான ஸ்வெட்டரில் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க் வெளியே வந்துடுவாங்க. டாக்ஸி எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க. யோன் இங்கே வந்து வெயிட் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஃப்ளைட் வந்துச்சா என்னென்னு தெரியல, டைம் மீறி போய்கிட்டே இருக்கு. ஒரு வேளை நம்ம வரதுக்கு முன்னாடி ஃப்ளைட் தான் லேண்ட் ஆயிருக்குமா என்னென்னு தெரியல. சரி காங்தேக்கு கால் பண்ணலான்னு பண்ணா, காங்தே தான் ஒரு நாளைக்கு முன்னாடியே கொரியாக்கு வந்தாச்சு. ஆனால் இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்காரு. யோன் கிட்ட இருந்து கால் வருது, அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ கைனகாலஜிஸ்ட்டை பார்க்கறதுக்காக தான் வந்திருப்பாங்க. அந்த டாக்டரை பார்க்கறதுக்காக உள்ள வந்துட்டு ஸ்ரீஜா போயிருக்கா. ஸோ நர்ஸ் வந்துட்டு, நீங்க தானே பேஷண்ட் ஸ்ரீஜா கூட வந்தவங்க, உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க. கைனகாலஜிஸ்ட்டை பார்க்கறதுக்கு எதுக்கு போவாங்க? எஸ், ஸ்ரீஜா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இந்த பக்கம் பார்க் வந்து டாக்ஸி பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல் பேர் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமாக சரி ஃபோன் பண்ணலான்னு நோட்டீஸ் பண்ணுறப்ப தான் இவரோட ஃபோனு பர்ஸு எல்லாமே அந்த கோட் வந்து கொடுத்தாங்க இல்லையா, ஸ்வெட்டர் மாதிரி இருக்கக்கூடிய கோட்டு அதில் இருக்குது அப்படிங்கிறது புரிய வருது. ஐயோ இந்த பொண்ணுக்கு நம்ம அதை கொடுத்துட்டோம், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குக்கு இருக்கு. இந்த பக்கமாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறா யோன். இந்த மாதிரி அமெரிக்காலேருந்து வர ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அங்கே விசாரிக்கிறா. அங்கே ஒன்றும் அவளுக்கு கரெக்டான டீட்டெயில்ஸே கிடைக்கிறதே இல்லை. இந்த காங்தேக்கு கால் பண்ணால் அந்த பையப்புள்ளையும் அட்டன் பண்ண மாட்டேன்றான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துக்கிட்டே இருக்கிறப்போ கிண்டர் கார்டன் டீச்சர் கிட்ட இருந்து கால் வருது. மேடம் நீங்கள் யாரையும் வந்து உங்கள் குழந்தைய பிக்கப் பண்ணிக்கிறதுக்காக வந்து வர சொல்லியிருந்தேன்னு சொன்னீங்களே, அவங்க வருவாங்களா என்னன்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லைங்க அவங்க பாட்டிமாக்கு தான் நான் கால் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், அவங்க பிக் பண்ணுறதே இல்லை. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப டீச்சர் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. என்ன அப்படியா, உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து யோன் கிளம்பிடுவான். இந்த பக்கமாக சேர்மேனுக்கு முழிப்பு வந்துடுச்சு. ஆனால் சரியாக சாப்பிட மாட்டேன்றாங்க. கோவிலிருந்து வந்துட்டு இருக்கிறாங்க சித்திக்காரி. அப்பா எப்படிப்பா இருக்கீங்க அப்படின்னு கையை பிடிக்கிறப்போ தன் பொண்ணு ரூனாவோட கையை கூட அவர் பிடிச்சி தட்டி விட்டுடுறாரு. அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்காக போயிடுத்து வெளியே வந்துடுறா. ஆனால் மருமகனான ஜாங்கோட கையை ஆதரவாக பிடிச்சிக்கிறாரு. நெத்தியில் வச்சுக்கிட்டு, மாப்பிள்ளை நீங்கள் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமாக தான் இவங்க வருவாங்க. எங்கே போய் ஊர் சுற்றிட்டு வர அப்படின்னு ரூனா கேட்குறப்போ, நான் ஊர் சுற்ற போல கோவிலுக்கு போயிருந்தேன், நல்லா நாடகமாடு அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பை காக்கிற மாதிரி பேசிட்டு வந்துடுவா. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் உட்காந்து அலறப்போ, இதை பாரு என் புள்ள பேசுறது எல்லாத்தையும் நீ பெருசாக எடுத்துக்காத, எனக்கு தெரியும் உன்னை பற்றி, நான் நல்லா தானே இருக்கேன், செத்தா போயிட்டேன், எது கலரு அப்படின்னு சொல்லிட்டு சேர்மன் அவங்க ரெண்டாவது ஒய்ஃபை சமாதானப்படுத்துவாங்க. அதுக்கப்புறமா டாக்டர் செக்கப் ஏதோ பண்ண வர்றதுனால வெளியே வந்து கொஞ்ச நேரம் உட்காருவாங்க. அந்த சமயத்தில் ரூனா கிட்ட டாக்டர் வேற ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சித்திக்காரி கேட்குறப்போ, அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை, இன்னும் பார்க்க வரல தானே, நான் ஒன்றும் பார்க்காகலாம் வெயிட் பண்ணல, இன்னைக்கு என் பொண்ணு 5 வருஷத்துக்கு அப்புறமாக அமெரிக்காலேருந்து வரா, அவளுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ, அப்படியா இன்னைக்கு வந்து ஸ்ரீஜா வரலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கே தெரியல போல இருக்கு சித்திக்காரிக்கே. இந்த பக்கமாக யோனை தான் காட்டுறாங்க. யோன் வந்து குழந்தை பார்க்கறதுக்கு கிண்டர் கார்டனுக்கு போகல. அந்த குழந்தைக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. ஆனால் காங்தேவோட அம்மா பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. ஆனால் கதவு சாத்தியிருக்கு, தட்டி தட்டி பார்க்குறாங்க, கால் பண்ணி பார்க்குறாங்க. அந்த அம்மா அவங்க கூடயோ போயிட்டு பப்ல வந்து கூத்தடிச்சிட்டு இருக்கு. எகே நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. வெளியே வந்து உட்காந்துப்பா ரோனா. அந்த சமயத்தில் கரெக்டாக பார்க் வந்துடுவாங்க. வந்ததும் ஜாங் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகிறப்போ, நல்ல வேலை கடைசியில் இப்போவாது வந்தானே அப்படிங்கிற மாதிரி தான் ரூனாக்கு இருக்கும். உள்ளே வந்து அம்மாவை பார்த்துட்டு அப்பாவை பார்த்துட்டு, அப்பா நல்லா இருக்கீங்களா என்ன ஏதுன்னு கேட்டு கையை பிடிச்சி உட்காந்துட்டு இருக்கிறப்போ, நான் நல்லா இருக்கணும்னு நீ கல்யாணம் பண்ணிக்கோ, ஒரு குழந்தை பெற்றுக்கோ, எனக்கு பேரனோ பேத்தியோ கூட, அப்போ தான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிறாங்க. என்னப்பா மருந்து ட்ரீட்மெண்ட்டில் குணமாகுது, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா சரியாயிடுமா அப்படின்னு கேட்குறாங்க.
ஆமாண்டா, இல்லைப்பா எனக்கு கல்யாணத்து மேலே அந்த நம்பிக்கை போயிடுச்சு. கல்யாணம் அப்படின்னாலே பயமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் சொல்லாதடா, இப்படியெல்லாம் சொன்னா நான் மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துருவேன் அப்படிம்பாங்க. பக்கத்துலேயே அம்மா இருந்துட்டு கிளி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியெல்லாம் பேசாத பார்க் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமாக காங்தேவும் ஸ்ரீஜாவும் வருவாங்க. என்னால் ஒன்று வந்து ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணிக்க முடியாதுமா, ஏன்னா தாத்தாக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு, நீ நேராக ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுன்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸ்ரீஜா வந்ததும் ஐயோ மகளே நீ அழைச்சி போயிட்டா அப்படி இப்படின்னு ஆசை பாராட்டினதுக்கு அப்புறமாக தான் ஸ்ரீஜா வந்துட்டு அம்மா இவர் தாம்மா காங்தே, அமெரிக்காவில் நாங்கள் 5 வருஷம் ஒன்றா தான் இருந்தோம், என்ன ஒரு புது உமனாக மாற்றினதே இவர் தாம்மா, நான் இவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவா. ரூனாக்கு ஷாக்கு, ஆனால் ஜாங்குக்கு இது எல்லாமே தெரியும், எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஸோ அதனால் வா காங்தே நல்லா இருக்கியா, செம ஹேண்ட்ஸமாக நல்லா ஜென்டில்மேன் மாதிரியே இருக்கா அப்படிங்கிறப்போ இப்போ உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி ரூனா கேட்குறாங்க. அந்த சமயத்தில் பார்க்கும் சித்திக்காரியும் வருவாங்க. மாமா நல்லா இருக்கீங்களா, நான் இவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காங்தே வேற அறிமுகப்படுத்துறா. காங்தே இதுதான் என்னோட அங்கிள் வந்து பார்க் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறா. பாட்டிமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கலகலன்னு பேசுறா. அதுக்கப்புறம் தாத்தாவை பார்க்க போகலாமா அப்படின்னு கூப்பிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் ரூனா தனியாக ஜாங் இழுத்து என்னங்க நடக்கிற கூத்தெல்லாம் உங்களுக்கு தெரியற மாதிரியே இருக்கே, எனக்கு என்னமோ பிளான் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்கீங்க போல இருக்கு அப்படிங்கிறப்போ இதை பாரு, ஸ்மார்ட்டான பையன், நல்லா படிப்பு இருக்கிற பையன், திறமையான பையன், நம்ம பொண்ணுக்கு அவன் தான் கரெக்டாக இருப்பான். உன் கூட நான் எப்படி கரெக்டாக குடும்பம் நடத்துகிறேன் அதே மாதிரி நம்ம பொண்ணோட கேரக்டர் உன்ன மாதிரியே. ஸோ நம்ம பொண்ணு ஸ்ரீஜா கூட சேர்ந்து பக்குவமாக குடும்பம் நடத்துறதுக்கு காங்தே தான் பர்ஃபெக்டான ஆள் அப்படிம்பாங்க. என்ன சொல்கிறீங்க, நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் நம்ம கம்பெனியில் வேலை செய்கிறவனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஷாக்காக, இந்த குடும்பம் தான் கொஞ்சம் பெரிய குடும்பமாச்சே, இந்த மாதிரி சேர்மேனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கு, பார்க்கறதுக்காக அவங்க பேத்தி ஸ்ரீஜா வந்திருக்கா, வர்றப்ப ஒரு ஆம்பளையை கூப்பிட்டு வந்திருக்கா, ஸ்டேட்ஸில் இருந்தப்போ வந்துட்டு 2 பேர் காதலிச்சிருக்காங்களாமா, அந்த பையனை கூப்பிட்டு வந்திருக்கா, அது யார் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு ஆர்டிக்கலை எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடிட்டர் வந்துட்டு கேமராமேன் கிட்டையும் இந்த ரிப்போர்ட்டர் தங்கச்சிக்காரிக்கிட்டையும் சொல்லுவாங்க. எங்க குழந்தை எங்க போச்சு எது போச்சுன்னு தெரியல, குழந்தைய வந்து யாரோ கூப்பிட்டு போயிருக்காங்க, பாட்டிமா அப்படிங்கிற மாதிரி தான் கிண்டர் கார்டன்ல சொல்லியிருக்காங்களாட்டு இருக்கு. ஆனா எந்த பாட்டிமா அப்படிங்கிறது தெரியல. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணா அவங்களும் ரோடோட தேடிட்டு தான் இருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி இந்த காங்தே விடாம எப்ப பார்த்தாலும் பப்பு கிப்புன்னு தான் சுத்திட்டு இருப்பா, ஒருவேளை குழந்தைங்க கூப்பிட்டு போயிருப்பாளோ அப்படிங்கிற சமயத்துல இந்த அம்மா பப்புக்கெல்லாம் போயிட்டு லேட்டா வருவாங்க. குழந்தை எங்கேன்னு சொல்லிட்டு யோன் கேட்கிறப்போ உன் குழந்தைய பத்தி என்கிட்ட ஏண்டி கேட்கற அப்படிங்கிறாங்க. அச்சோ அப்போ நீங்களும் குழந்தை கூப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு பரித வச்சு போயிட ரோடோட குழந்தைய தேட ஆரம்பிக்கிறா. இந்த பக்கம் தாத்தா வேலை பார்த்ததுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டல் இருந்து கிளம்புவாங்க. காங்தே ஹோட்டல்ல தங்குறதுக்காக தான் வந்துருவான். டிராப் பண்ணிட்டு வீட்டில் தங்குறதுக்காக ஸ்ரீஜா போவா. அதுக்கு முன்னாடி அந்த ஸ்கேன் எடுத்திருப்பாங்க இல்லையா, குழந்தை கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமாக அந்த ஸ்கேனோட ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு வருவா. அதுக்கப்புறமாக குழந்தை எங்கெங்கயோ தேடி பார்ப்பாங்க, அக்கா இக்கா எல்லாரும் தேடி பார்ப்பாங்க. கடைசியில் வீட்டுக்கு வந்துடுவாங்க, குழந்தை எங்க போச்சுன்னே தெரியல அப்படிங்கிறப்போ குழந்தையோட ஷூ வந்துட்டு ஒரு டேபிள் கடையில் இருக்கிறத அம்மா பார்த்துருவாங்க. குழந்தை வீட்டுக்குள்ள தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறப்போ குழந்தையும் யோனும் ஒரே ரூம் தான் யூஸ் பண்ணுவாங்களா, அந்த ரூம்ல இருக்கிற கபோர்ட்ல குழந்தை ஒளிஞ்சிட்டு இருக்கோம். ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ பாட்டிமா அப்பா வந்து கண்டுபிடிக்கணும்னு பார்த்தா நீங்க வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறமாக யோனுக்கு கால் பண்றப்போ யோன் செம கோபத்துல வருவா. ஏன்னா இந்த குழந்தை என்ன பண்ணிருக்கானா, அவளே வந்து கிண்டர் கார்டன்ல இருந்து வந்திருக்கா, என் பாட்டிமா தான் வெளியே நிற்கிறாங்க நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ டீச்சர் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கா போல இருக்கு. ஸோ அதை தான் டீச்சர் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க, உங்களோட மதரோ இல்லை மாமியாரோ யாரோ வந்து தான் பிக்கப் பண்ணியிருக்காங்க பாட்டிமான்னு சொல்லிட்டு குழந்தை சொல்லிச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டவுட்டில் தான் குழந்தை பார்க்கறதுக்காக வந்திருப்பா. சரி காங்தோட அம்மா தான் கூப்பிட்டுருப்பாங்களோ அப்படின்னு நல்லா சொல்லி பார்க்குறப்ப கடைசியில் குழந்தை வீட்டில் இருக்கு. ஆனால் யோனுக்கு பயங்கர கோவம் வருது, இன்னும் கொஞ்சம் உயிர் போயிட்டு உயிர் வந்திருக்கு, குழந்தைய திட்டலாம் மிரட்டலாம் அப்படின்னு போகலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ ப்ளீஸ் அது எதுவும் பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு அக்காவும் அம்மாவும் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தானே காங்தே வரதா இருந்தது, காங்தே வந்தானா என்னாச்சு ஏதாச்சு தெரியலம்மா, ஏதோ ஃப்ளைட்டு தான் கேன்சல் ஆயிருக்குன்னு நினைக்கிறியா, அவன் தான் உனக்கு கால் பண்ணி சொல்லலையா அப்படிங்கிறாங்க. எதுவுமே சொல்லாமல் யோன் நிற்கிறப்போ அம்மாக்கு ஆரம்பத்திலிருந்தே இந்த காங்தே மேலே ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. அதனால இதுக்கு மேலே நான் பேச விரும்பல, இப்போ குழந்தைய பாரு அப்படிங்கிறப்போ கொஞ்சம் பொறுமையாக வந்து குழந்தைய பார்க்குறாங்க. குழந்தைக்கு வந்து அவங்க அப்பா வரணும், அவங்க அப்பாட்ட ரைம்ஸ் எல்லாம் பாடி காட்டும்னு சொல்லிட்டு குழந்தை ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஏமா அப்பா வரலையே அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லடா கண்ணா அப்பா வந்துருவாரு, கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய சமாளிச்சிடுறா. அதுக்கப்புறம் வாங்கி காங்தேவை தான் காட்டுறாங்க. ஒரு பாரில் உட்காந்துக்கிட்டு அவன் ஃபோனை எடுத்து பார்க்குறான். ஏன்னா இவனுக்கு வந்துட்டு யோன் ஃபோன் பண்ணப்போ லாங் ரிங் போய் கட் ஆனதுக்கு அப்புறமாக வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படி என்னென்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா அப்படின்னு பார்க்குறப்போ காங்தே என்னாச்சு, உனக்காக நான் ஏர்போர்ட்டில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேனே, நீ வரலையே, ஃப்ளைட் கேன்சலா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவள் வந்து வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருப்பா. அதை பார்த்ததும் உடனே உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணிட்டு, ஏம்மா இன்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு எப்படியாவது யோனை வந்து வரவிடாத, ஏன்னா நான் ஒரு நாளைக்கு முன்னாடி கொரியாவுக்கு வந்துட்டேன், அதனால எனக்காக ஏர்போர்ட்டில் வந்து வெயிட் பண்ணக்கூடாது, அதை எப்படியா நீ அவகிட்ட சொல்லிடுன்னு சொன்னேன், சொல்லலையா அப்படிங்கிறப்போ நான் சொன்னேன்டா அதையும் மீறி அவன் வந்துட்டா அப்படிங்கிறப்போ பொய் சொல்லாத, நீ அவகிட்ட சொல்லியிருக்க மாட்டேன், எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருக்கா, அவள் ஏர்போர்ட்டில் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்கா, ஏமா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாங்க. இந்த காங்தேவோட அம்மாவுக்கு இவன் எவ கூடயோ சேர்ந்துட்டு சீட்டிங் பண்ணிட்டான், அதுக்கு என்ன வந்து இடையில வச்சுட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசணும், நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறப்போ கரெக்டாக யோன் வந்து நிற்பாங்க. யார் கூட அதை சீட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ நீ எப்படி வந்து அப்படின்ட்டு நமக்கு நெஞ்சு வழியே வந்துடும். இல்லத்த இன்னைக்கு தான் காங்தே வர வேண்டியது, ஏர்போர்ட்டுக்கு நான் போனேன், காங்தே வரலை,
ஒருவேளை முன்னாடி வந்துட்டாரா இல்லை ஃப்ளைட் டிலேவா என்ன எதுன்னு தெரியல, உங்களுக்கு எதாவது தெரியுமான்னு கேட்க தான் வந்தேன். ஏதோ சீட்டிங்கு, யாரையும் சீட்டிங் பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்களே, எதை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க? ஐயோ, நான் ஏதோ ஒரு கதையை பார்த்து அதனால எனக்குள்ளேயே பேசிகிட்டு இருந்தேன். சரி, ஏன் காந்தி இன்னைக்கு தானே வந்திருக்கணும், ஏன் வரல அப்படிங்கிறப்போ, அதுவா அவனுக்கு ஏதோ ஃப்ளைட் டிலே ஆயிடுச்சான், அதனால 2 நாள் கழிச்சு தான் வருவானாமா அப்படிங்கிறப்போ, அதையும் நீங்கள் என்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லலை. அவனே என்கிட்ட லேட்டாக தான் சொன்னான், ஏதோ ஞாபகத்தில் நான் மறந்துட்டு அப்படின்னு என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனால் யோன் துருவி துருவி கேள்வி கேட்குறா. ஆனால் இதை ஏன் காந்தி என்கிட்ட சொல்லலை, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் கால் பண்ணேனே அதை அட்டன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறப்போ, நீ ஏன் அவனை சந்தேகப்படுற? நான் சந்தேகமெல்லாம் படலாத்த, நீங்கள் ஏன் வியர்டாக நடந்துக்கிறீங்க, ஒரு மாதிரி பதட்டமா என்கிட்ட பேசுறதுக்கே யோசிச்சு வியர்டாக நடந்துக்கிறீங்களே அப்படிங்கிறப்போ, ஐயோ உங்ககிட்ட பேச முடியாது, எனக்கு ஃபஸ்ட்டு பாத்ரூம் போகணும், அங்கேருந்து எப்படியே தப்பிச்சோம் பொழைச்சோன்னு போயிடுவா. அதுக்கப்புறமாக இந்த காந்தியோட அம்மா ஒரு புது ட்ரெஸ் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா காந்தி நிறைய காசெல்லாம் அனுப்பிச்சு வச்சிருப்பானா, அந்த ட்ரெஸ்ஸை அவங்க மேலே வச்சுட்டு போயிருப்பாங்க, கவர் கூட பிரிக்காமல் இருக்கும். அதை எடுத்து பார்த்தோன்னா யோனுக்கு பயங்கர ஷாக்காக இருக்கும். இவ்வளோ காசுல ட்ரெஸ் வாங்கியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமாக யோனும் வீட்டுக்கு வந்துடுவா. ரிப்போர்ட்டர் தங்கச்சி பெரிய அக்கா எல்லாரும் இருப்பாங்க, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் உள்ளே நடந்துக்கிட்டே இருக்கிறப்போ அப்படி இந்த வீட்டுக்கு வெளியே காட்டுறாங்க. டைரெக்டாக யோனை பார்த்து பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தே நிற்கிறான்.